Hello everyone, welcome back to Sunday night Alaparaigal on game week 21 of the Premier League. Thank you so much for joining in today. ஏற்கனவே late night. Thank you so much for coming today. இன்னைக்கு வந்து as usual we have Arun from London, Anirudh from Chelsea football fan base. ஒண்ணுமே தெரியாத பாவப்பட்ட ஃபேன் பேஸ்ல இருந்து அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்க ஸ்ரீகார்த்திக் ஒரு பக்கம், பயங்கரமா ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஆசையோட டிரா ஆகி போச்சு அப்படின்னு இருக்க சபரி ஒரு பக்கம், JDB is back, டைட்டில் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராகுல் இன்னொரு பக்கம். Let's start off with with Tottenham versus Manchester United game 2-2. அப்படி ஆப்போசிட்ல சொல்லணுமா? சரி, யுனைடெட் வர்சஸ் டாட்டனம் கேம் 2-2 என்று முடிவடைந்தது. என்னுடைய மேன் ஆஃப் த மேட்ச் டீமோ வர்னர்ப்பா. நம்மமே ஒரு நல்ல நகைச்சுவையோட ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதனால இந்த எபிசோட் நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். Okay guys, coming back to serious conversation now. First day start கொடு. Serious உயிரை கொடுத்து ஆடி இருக்காயா? உயிரை கொடுத்து சபரி bro நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்ட் பண்ணனா actually I am very disappointed. actually நீ சீரியஸா ஒரு நல்ல என்ன சொல்றது, மார்டினஸ், காசிமிரோ எல்லாரும் பெஞ்சுக்கு வந்திருந்தாங்க. சோ இதான் ஸ்பர்ஸ் தான், ஏதாவது அதுவும் சன் வேற இல்லையா, சன் வேற இல்ல, மேடிசன்ல, சரி சப்பையா அடிச்சிடலான்னு பார்த்தா லைக் உண்மையா நான் பயங்கரமா சர்ப்ரைசிங் தான். ஈவன் ரிச்சார்லிசன்லாம் இவ்வளவு நல்லா ஆடுவான்னு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆக்சுவலி கோல் வேற போட்டாங்க, அத வேற சொல்லிட்டீங்க. கோல் 4-5 கேம் வீக்ஸா அவன் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். நிறைய சான்ஸ் இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் டச் மாத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா லைக் 3 or 4 வெரி குட் சான்சஸ் பண்ணிருக்கலாம். லைக் அதோட அவங்க பால் மூவ்மெண்ட் உண்மையிலே சூப்பரா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி உண்மையிலே நீ ஸ்பர்ஸ் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஜெலஸா இருந்துச்சு. எப்படி லைக் இதெல்லாம் ஏன் எங்க டீம் பண்ண மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ கேன் சீ ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். நாங்களே அதான் கேக்குறோம். அதான் இத கேட்டா நம்மள அடிப்பாங்க. வருஷமா இதான் இருக்கு, ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. பட் யா ஓவரால் வந்து வெரி வெரி லைக் டிசப்பாயிண்டட் தான் இன்னைக்கு ட்ரா பண்ணது. பட் காசிமிரோ பேக், லிச்சா மார்டினஸ் இஸ் பேக். லைக் ஹி லுக்ட் சம்வாட் ஓகே சாலிட் இன் தி லாஸ்ட் 25 minutes. ஸோ யா we'll see என்ன பண்றாங்கன்னு. கார்த்திக் ப்ரோ அதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் தான் ப்ரோ, டீமோ வர்னர் இஸ் பேக் அப்படின்றான். என்ன கார்த்திக் பேக்னா எதுல இருந்தயா பேக்? செல்சில இருந்தயா பேக்? பிரீமியர் லீக் பேக், பேக் டு பிரீமியர் லீக். அப்படி இல்ல அவருக்கு நல்ல ஞாபகம். 25th minute தான் நினைக்கிறேன், அழகா வந்து ஒரு கவுண்டர் வச்சு யுனைடெட் அவ்வளவு ஸ்பேஸ் இருந்தது. நான் வந்து எப்படி விட்டா இல்லையா, நான் வந்து சரி ஒரு கர்லர் போட்டு ஓட்டில வந்து அனௌன்ஸ் பண்ண போறான். இல்ல கேளு அடி ப்ரோ, அவ கர்லர் தான் அடிச்சா. அவ அடிச்ச கர்லர் வந்து அங்க போயிருச்சு, எங்க லண்டன்ல வந்து விழுந்துச்சு. அதான் ரெண்டு செஷன் தான் ட்ரைனிங் பண்ணிருக்கான். இது ஓவர் குற்றச்சாட்டா இருக்கு, அசிஸ்ட் வேற கொடுத்திருக்கான். அதுக்கு இல்ல நானா சொல்லிட்டேன்ல, 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதான் இன்னைக்கு வந்து சரி கடைசி வரைக்கும் ஆஃப் சைடே ஆளுன்னு ஒரு சந்தோஷமா இருந்தேன். கடைசி ஒரு இதுல ஆஃப் சைட் ஆயிட்டான். நான் சொல்றேன் எல்லா டீமோ வர்னர் ஃபர்ஸ்ட் கேம்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் ஒரே கேம்ல காமிச்சிட்டான். எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, இங்க செல்சில இருந்து இங்க வந்ததுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஆனா லைப்சிக் திரும்பி போய் 2 ஸ்டார்ட் தான் பண்ணிருக்கானா. 20 கேம் சேர்த்து 200 நிமிஷம் ஆடி இருக்கானா. I don't know what's happening there, but see on a whole நான் ஜோக்குக்குள்ள சொல்ல டீமோ வர்னர் இன்னைக்கு வந்து எஸ் அவனோட ஃபினிஷிங் சரியில்லை, அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து that's not new. What is new இன்னைக்குன்னு பார்த்தா, எவ்ரி அவுட் பால் டாட்னமுக்கு வந்து டீமோ வர்னர் தான் போச்சு. யோசிக்காம அடிச்சாங்க. அவன் ஒருத்தன் ஓடுவான், பால சுத்தி நிப்பாட்டிடுவான் ஃபைனல் தேர்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பர்ஸ் ஃபால்ட் பண்ணது ஃபைனல் தேர்ட் வரைக்கும் ஈஸியா போயிட்டாங்க. ஃபைனல் தேர்ட்ல ஏகப்பட்ட ஜட்மெண்ட் எரர். எவனுக்கு பாஸ் பண்ணணும்னு தெரியல, எப்ப ஷாட் எடுக்கணும்னு தெரியல, கிராஸ் பண்ணணுமா ஷாட் எடுக்கணுமா எதுவுமே தெரியல. on that side I feel Werner with just 2 training sessions he at least knows what he should do. அவன் ஃபினிஷிங்ல எஸ் அது நமக்கு தெரியும். ஆனா எனக்கு இன்னொன்னு அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு ஒண்ணுதான் புரியல. அவன் ஃப்ரீயா இருந்தா முன்னாடி போறத விட்டுட்டு ஸ்டாப் பண்ணி பின்னாடி பாஸ் கொடுக்குறான். எனக்கு வந்து எப்பவுமே அவன் ஃப்ரீயா இருந்தான்றதோட இப்போ அவங்க கிட்ட பால் கிடைச்சாலும் ஒரு கான்பிடன்ஸே கிடையாது. நான் செல்சிலேயே அதை பாத்திருக்கேன். எப்பவுமே ஒரு செல்சில இருக்கும்போது அவன் கான்பிடன்ஸே இருக்க மாட்டேன். முன்னாடி ஒரு பால் ஃபார்வர்ட் பால் திங்க் பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு என்னெல்லாம் என்னைக்கெல்லாம் பால் கிடைக்குதோ, எப்பெல்லாம் பால் கிடைக்குதோ, ஒரு
3 பேர் முன்னாடி ஓடினாலும் அவனுக்கு ட்ரை கூட பண்ணல, பின்னாடி டிஃபென்சிவ் பால் தான் ஒன்னு போட்டான். அதனாலதான் நான் வந்து எனக்கு வந்து என்னடா அது இன்னும் அப்படியே தான் இருக்கான், கொஞ்சம் கூட மாறலையேன்ற மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் நான் வந்து சொல்லும் போது சிரிச்சிட்டேன் அப்படி டீம் ஓவர். இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு I think that will improve. I mean, இது வந்து ரிப்பீட்டடா அந்த கேம்ல பார்த்தோம். 2 வருஷமா செல்சியில இம்ப்ரூவ் பண்ணல கௌதமா. சாரி கௌதம். அப்பனா உங்க கோச் சரியில்லை. ஆமா, எங்களுக்கு 4 கோச் இருந்தா 4 கோச்சுக்கும் சரியில்லையா? இல்ல டுஷலுக்கு 2 வருஷம் ஆடிட்டான்ப்பா. டுஷலுக்கு 2 வருஷம் ஃபுல்லா ஆடினான். 2 வருஷமா டுஷலுக்கு கோச் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டேன்னா நான் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். எப்படி கோச் பண்ணுவாங்க வெர்னர்? எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, மெட்ரிடோட ஆமா பர்னபிளஸ் யூசிஎல் குவார்டர். ஆமா ஆமா ஆமா, ஒரு க்ளோஸ் ஹெடர் ஸ்கோர் பண்ணாங்க. அது एक्चुअली வின்னிங் கோல். அதுக்கு அப்புறம் மேட்ரிட் கம்பேக் பண்ணாங்க. ஆமா ஓகேவா தான் விளையாண்டாரு. he was surprising, like somewhat making runs எல்லாமே தான். அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த சைடுல ஒரு சான் இருந்தா வெச்சுக்கோங்களே சபரி அந்த சைடுல ஒரு சான் இருந்தா வெச்சுக்கோங்களே, there would have been a lot more conviction. அந்த conviction would have resulted in a 4-2 first win. சான் இருந்தா அந்த வெர்னர் ஒரு like it would have been over actually. Second halfல so many they actually control the whole game in second half. என்ன பொறுத்த வரைக்கும் யுனைடெடுக்கு ஆக்சுவலா இது 2-2ங்கிறது ஒரு ஹாப்பி பாயிண்ட், ஹாப்பி டிரா எடுத்துட்டு சந்தோஷமா போலாம். அப்படிதான் வந்தாங்க அவங்க. ஸ்பர்ஸ் were like totally dominant. என்னன்னே தெரியல, டோட்டலா என்ன சொல்றது, ஒரு 1 step forward 2 steps backward, அவ்வளவுதான். அதான் இந்த சீசன். இன்னைக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல 70th minute வரைக்கும் யுனைடெட் had no touches in this opponent half. That was surprising. ஒரு டச் கூட இல்ல. 45th minute இருந்து 70th minute வரைக்கும் 25 minutesல ஒரு டச் இல்ல டாட்னம் உடைய டி பாக்ஸ்ல. Playing at home, new owners, I mean everything was destined for you. அவங்களுக்கு வந்து all their main players are out. all சொல்ல மாட்டேன், பட் important main players, 2 defensive midfielders out, சான் அவுட், மேடிசன் அவுட், இவங்க எல்லாம் மெயின் பிளேயர்ஸ். அவங்களுக்கு எல்லாம் குலுசெவ்ஸ்கி இன்னைக்கு விளையாடல, அவனும் அவுட். சோ இப்படிலாம் இருக்கும்போது இட் வாஸ் யுனைடெட்ஸ் கேம் டு வின்ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ நியூ ராஷ்வர்ட் will ஸ்கோர் இல்ல அசிஸ்ட். ஏன்னா அகைன்ஸ்ட் ஹை லைன் டிஃபென்ஸ் ராஷ்வர்ட் இஸ் a cheat code, அதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா அந்த ஆஸ்டன் வில்லா கேம் எனக்கு தெரிஞ்சு அதான் ராஷ்வர்டுக்குமே ஒரு 2-3 நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கேம் 3-1 கொண்டு போவேன், அதை அவன் மிஸ் பண்ணிட்டான்றதுதான் என்னோட வருத்தம். ராஷ்வர்ட் குவாலிட்டி he should have finished it. ஹாய்லண்டோட கோலுமே வந்து this guy fucked up totally. அவன் ஆக்சுவலா சொதப்பி விட்டு அதுக்கப்புறம் இவன் கோல் போட்டான். அந்த ஒரு கோல் அந்த ஒரு கோலுமே அவன் 1-2 ஆடினா. ஆக்சுவலா 1-2 முடியல, அது ஒட்டுக்காஜா காலில் வந்து மாட்டுச்சு எனக்கு திருப்பி. ராஷ்வர்ட் எனக்கு வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. நீங்க எப்படின்னு தெரியல, அவன் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ராஷ்வர்ட் வந்து இன்னைக்கு ஃபுல்லா முன்னாடி கர்னாச்சோ ராஷ்வர்ட் 2 பேரும் முன்னாடி தானே இருந்தாங்க, லைக் பின்னாடியே வரல. அது ஒரு டாக்டிக்ஸ் நினைக்கிறேன். லைக் ராகுல் அட்லீஸ்ட் கார்னாச்சோ வந்து எனக்கு பாஸ் இருக்கு, இவன் இருக்கா, நான் பால் உள்ள போடுவேன்ற ஒரு இன்டென்ஷனாவது இருக்கு. ராஷ்வர்டுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. பால் போச்சுன்னா அந்த ஓவர்ல பண்றவனுக்கு தெரியும் நான் சும்மாதான் ஓட போறேன் அப்படின்னு அவனுக்கு ஷுவரா தெரியும். பட் அதுதானே அவனோட 2 இயர்ஸாவே அப்படியே பால் வந்தா அப்படியே அவள்தான் கோல், நான் பார்த்து ஓடிட்டே இருக்கேன் லூசு மாதிரி. ஆக்சுவலி எனக்கு வேற வார்த்தையே தெரியல. லைக் ஹி நீட்ஸ் டு ஒன் டைமென்ஷனல். பார்க்கலாம் 18 வயசு பையன் அவ்வளவு சூப்பரா ஆடுறான். லைக் ஹீஸ் ஆக்சுவலி ஒவ்வொரு கேம்ல டெவலப்மெண்ட் தெரியுது. ஒரு கேம்ல அவனே வந்து சொல்றான் நான் பாஸ் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல, நான் பண்ணல, நான் தப்பு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கேம்ல we can see him actually feeding ஹாலண்ட். பட் ராஷ்வர்ட் வந்து எனக்கு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. மேபி பிஎஸ்ஜி காசு வாங்கிட்டு விட்டுற வேண்டியது. போன சீசனே பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா பிஎஸ்ஜிக்கு காசு கொடுப்பாங்கடா, வித்துருங்கடா ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா 60 மில்லியன் என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சபரி ஐ திங்க் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 16 கேட்ட சபரி நீங்க நைட்டு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். இந்த நைட்டு ஃபுல்லா அழுதுட்டே இருக்க போறீங்க. 60 மில்லியன் விட்டோமா ராஷ்வர்டுக்கு அப்படின்னு. இல்ல உண்மையா 60 or 65 மில்லியன் வந்துச்சு நினைக்கிறேன். பட் I'll give it to ஸ்ரீகார்த்திக் summarize it. எப்படி தோணுச்சு? is it a point gained or 2 points? பாயிண்ட் கெயின் ஆக்சுவலா அவர் டிசப்பாயிண்டிங் சொன்னாரு. எனக்கு தான் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஐ ஃபெல் லைக் செகண்ட் ஆஃப் வே வி ஸ்டார்டட். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 70 மினிட் அவங்க எதுவுமே பண்ணல ஆக்சுவலா. லைக் ஸ்டில் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் எங்க லைன் இன்னும் முன்னாடி இருந்தது ஆக்சுவலா. ஸோ ஐ டோன்ட் நோ வை தே டிட்ன்ட் கேபிட்டலைஸ். ரெண்டு பிளேயர்ஸ் ஐ வாண்ட் டு ஷவுட் அவுட். ஃபர்ஸ்ட் வந்து உடோகி. லைக் இன்னைக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து மொத்தமா கார்னாச்சோ வந்து பிளஸ் எனக்கு மெயினா என்னன்னா வேண்டவன் இஸ் பேக். எனக்கு வந்து மெயினா வேண்டவன் திருப்பி ஓடி அவனை வந்து ஆக்சுவலி கடைசிலேயே அவன் கிராம்பன் படுத்துட்டான். ஐ ஃபெல் லைக் உடோகி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா அப் அண்ட் டவுன் போயிட்டே இருந்தான். அட்டாக்லயும் டிஃபென்ஸ்லயும் மாறி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருந்தான்.
செகண்ட் இஸ் பென்டங்கூர். ஸோ இதுக்குதான் அவன் தான் வந்து இந்த டீமுக்கு வரணும்னு சொல்லிட்டே இருந்தேன். பிகாஸ் he brings the calmness and composure in the midfield. ஏன்னா வேற யாருமே வந்து ஹாய்பேக்கா இருக்கட்டும், ஸ்கிப்பா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு ரொம்ப எராட்டிக்கா இருக்காங்க. இந்த சிஸ்டமோட மெயின் இதுவே அந்த கம்போசர் தான். லைக் you just take 2-3 touches extra, no problem. ஆனா if you can put that one efficient pass, you can do it. So and obviously he scored the goal, like நல்ல ரன், நல்ல finish. So yeah, like மத்தபடி I feel like Pedro Porro, like obviously offensive defensive he just எல்லா கேமும் அவன் ஒழுங்கா தாங்க பண்ணிருக்கான். லைக் I felt like அந்த ஒரு 2-3 ஜெனுவனா கார்த்தி, I was slightly disappointed with Pedro Porro. Yes, so many chances to cross the ball. நிறைய கிராஸ் இருந்துச்சு. ஒரு கிராஸ் உள்ள போட்டுதானா முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு கேம். எனக்கு ஆக்சுவலா இப்ப வர்னர் பத்தி அடிச்சீங்களா, எனக்கு ஆக்சுவலா பிரண்டர் ஜான்சன் மேல செம்ம கடுப்பு வந்துச்சு. I felt like this is worst performance. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்கிட்ட, லைக் இந்த 3 பேர்ல வந்து I thought ஆக்சுவலா வர்னர் தான் கொஞ்சம் மோசமா ஆடுவான் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு என்னன்னா ரிச்சார்லிசன் I know லைக் அவனுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, அவனுக்கு இப்படி எல்லாம் பண்ணா வந்து நல்லா ஆடுவான்னு. அண்ட் இன்னைக்கு நான் நினைச்சதெல்லாம் ஆக்சுவலா he held up his like பால் நல்லா ஹோல்ட் பண்ணா, எல்லாம் அட்டாக்ல கொண்டு வந்தாங்க. பால் ஹோல்ட் பண்றத விட he came back and won the ball ஒரு 4 தடவை. ஆமா அட்டாக்ல 2.0 ஆஃப் ரிச்சார்லிசன் என்னடா பண்ணிட்டு வந்து நீ இப்படி ஆடிட்டு இருக்கீங்க. 6 goals in the last 6 games. So plus மெயினா அதுதான், லைக் சான் போனப்ப யாராச்சும் ஒருத்தர் வந்து லைக் ஸ்டாண்ட் அப் பண்ணி நான் இன்னைக்கு கோல் அடிக்க போறேன் அப்படின்னு இது பண்ணும். ஸோ obviously that was there. Like a defense back, so I'm happy. அடுத்த கேம் FA Cup ஹோப்ஃபுல்லி மேடிசன் ரிசல்ட்ஸ் எல்லாம் மேடிசன் குலுசெஸ்கி எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடிசன் குலுசெஸ்கி ரிசல்ட்ஸ் எல்லாருமே சார் பிசுமா அவங்க 3 பேர் இருக்க மாட்டாங்க. அவங்க தவிர எல்லாரும் ஹோப்ஃபுல்லி லைக் இந்த 10 நாள் அதுக்குள்ள இவங்க ட்ரைனிங்ல இன்ஜூர் ஆனாங்களா, அதுக்குள்ள என்னால எதுவும் பண்ண முடியாது. சோ அண்ட் ஓடுறத பார்த்தா ஹாம்ஸ்ட்ரிங் எல்லாருக்கும் இன்ஜூரி ஆயிடும் போல. கண்டிப்பா இல்ல கண்டிப்பா நாளா ஒரு ஏதோ ஒரு 70 வேண்டட் ஏதோ பல்டி எல்லாம் அடிக்கிறான். ராசா ஆல்ரெடி ஹாம்ஸ்ட்ரிங் போயிட்டு வந்து சும்மா பிரஸிங் வந்து கிட்டத்தட்ட அந்த லிவர்பூல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த லிவர்பூல் 2020-2019ல அந்த அளவு லைக் பிரஸிங் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி பிரஸிங் அது என்ன சொல்ற சும்மா ஓடாம ஆக்சுவலி பிரஸிங் ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவங்க நல்லா பண்ணதை விட நீங்க அவங்கள பண்ண விட்டீங்கங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுவும் இருக்கு ஆக்சுவலி கரெக்ட். வேன் பசாக்காலாம் ஆக்சுவலி பால் ஹோல்டிங்லாம் லைக் ஏறி நிறைய இடத்துல ஏறி மிதிக்க விட்டீங்க அவங்கள. ஆக்சுவலா நிறைய அவங்கள டாமினேட் பண்ண விட்டீங்க நிறைய இடத்துல. நான் ஆக்சுவலா என்ன யோசிச்சேன்னா, ஸ்கிப் ஹாய்பேக் வந்து இது வந்து ஒரு சைடு வேஸ் பாஸ் தான். அவங்க ஃபார்வர்டு வந்து அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டியே கிடையாது. ஸோ எடுத்தா பென்டங்கூர் தான் ஏதாவது பண்ணணும். ஸோ எனக்கு என்னன்னா, நான் அவங்க லைனப்ல கோபி மீனோ எரிக்சன் பார்த்தோன்னே I thought they will make use of our like lack of இது. ஏன்னா இப்போ ஹாய்பேக் ஸ்கிப் 2 மைனஸ் இருக்கு. என்னன்னா they are not creative enough and also defensive they are not like Sar and Bissouma where they can cover large spaces. So அதனால அந்த 2 இஷ்யூஸ் இருக்கப்போ I thought United would exploit that more. ஸோ அந்த ப்ராபப்லி அண்ட் ஸ்பேஸ்ல வேற நான் வந்து ஹாய்லாண்ட் வந்து திட்டிகிட்டே இருந்தேன். வழக்கு போல ஒரு பயங்கரமான ஒரு கோல் அடிச்சேன். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு தான் ஹாய்லாண்ட் நான் பார்த்த வரைக்கும் ஹாய்லாண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு தான். ஆக்சுவலி he played really well தான் எனக்கு தோணுச்சு. So like I mean terms of Premier League சொல்றேன். Champions League obviously he is playing well. Premier Leagueல நான் உண்மையிலே என்ன நினைக்கிறேன்னா, லைக் if Haaland went to Man City he would have become like Alvarez அந்த மாதிரி ஒரு நல்ல அது என்ன சொல்ற மேன் சிட்டி கூட வேணா ஸ்பர்ஸ் போயிருந்தாலும் நல்லா விளையாண்டுருப்பான். யுனைடெட்ல ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் வந்து என்ன சொல்ற சபரி நீ இப்படி சொல்ற. ராகுல் மனசுல ஆல்ரெடி அவன் ஆல்வார்ஸை திட்டிட்டு இருக்கானே, நாதாரி ஒழுங்கா ஆடுறா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். 15 மில்லியன் பா, ஐலண்ட் 70 மில்லியன் பா, பேக்கப்பா 70 மில்லியன் வைக்கணும்னு சொல்றதா நியாயமா இருக்கு இதெல்லாம். எனக்கு வந்து நீ எல்லாத்தையுமே சிஸ்டம் மேல சொல்ல முடியாது. அவன் அப்பப்ப இன்ஜுரி ஆகி வேற படுத்துக்கிறான். அவன் ஒரு மேட்சுக்கு வரான் 3 மேட்ச் இன்ஜுரி ஆயிடுறான். நீ வந்து எப்பவுமே ஃபிட்டா இருக்கணும். 10 கேம் 15 கேம்ஸ் in a row நீ ஃபிட்டா இருந்து மேனேஜர் உன்னை யூஸ் பண்ணலனா இட்ஸ் ஃபைன். நீ 2 கேம் ஆடுற 4 கேம் படுத்துக்கற, அப்ப திருப்பி ஒரு கேம் வந்து ஒரு கோல் அடிச்சிட்டு கௌதம் இது அவர் ஃபர்ஸ்ட் சீசன். சோ ஐ டோன்ட் திங்க் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. நான் ஹாய்லாண்ட் கிரிட்டிசைஸே பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, you cannot blame the manager in the system for not assisting Haaland னு சொல்ல வரேன். See when you are available for 10 games in a row ஒரு பேட்டர்ன் வருது, அதுல உனக்கு வரல. நான் I always supported Haaland. ஏனா கர்னாச்சோவும் ராஷ்போர்ட் பாஸே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி நானே ட்வீட் பண்ணியிருந்தேன். That's true. Yes, but you need to be available ஒரு 10 கேமுக்கு. அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா let's blame the system. நீ ஒரு கேம் வந்தற
we don't play for the striker. நாம வந்து wingers வந்து creativity வந்து zero, especially Rashford வந்து seriously zero, and Garnacho இப்ப hopefully he's developing the game, so அவன் வந்து like somewhat he's looking for the pass here and there, but வந்து ஆண்டனி விளையாண்டானா ஆண்டனி ராஷ்ஃபோர்ட் வந்து இட்ஸ் லைக் யூஸ்லெஸ் டோட்டலா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு வேர்ல்டி கோல் ஸ்கோர் பண்ணும், இல்ல இன்னைக்கு ராஷ்ஃபோர்ட் பண்ண மாதிரி ஒரு எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ்ல இருந்து ஒரு கர்லர் ஒரு ஃபார் கார்னர்ல அடிக்கணும், அந்த மாதிரி பண்ணாதான் உண்டே தவிர தேர் நெவர் கோயிங் டு ராஷ்ஃபோர்ட் அசிஸ்ட் ஹாலண்ட் கோல்னா அந்த மாதிரி வந்தா மழை தான் பெய்யணும். உலகத்துல நடக்காத விஷயத்தெல்லாம் கேட்க கூடாது சபரி. நீ அப்படி எல்லாம் வந்து கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் விங்ஸ்ல ஆடுறாங்கன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இல்ல இந்த கேம் வேணாம் நாங்க ஃபார்ஃபிட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு. இல்ல இன்னைக்கும் அதேதான் தோணுச்சு. இன்னைக்கும் அவங்க பாஸே பண்ணல கடைசி வரைக்கும். ஆயிர்லாந்துக்கு அவங்க ரெண்டு பேரும் பாஸே பண்ணல. ஆயிர்லாந்து எடுத்ததெல்லாம் வந்து அவங்க பாஸ் பண்ணல. ராஷ்ஃபோர்ட் பேக் ஹீல் பண்ணான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் டாட்டனம் டிஃபெண்டர் நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஹாய்லாண்ட் லெஃப்ட் விங், ஹாய்லாண்ட் வந்து கேம் எண்ட்ல லெஃப்ட் விங்ல இருந்து ஒரு கிராஸ் போடுவான், அது கூட ராஷ்ஃபோர்ட் பண்ணல. மெக்டாமினே ஹெடர் மிஸ் பண்ணுவான், அத கூட ராஷ்ஃபோர்ட் ட்ரை பண்ணல. It's also got to do with opponent என்ன பண்ணாங்கன்னு இருக்கு. ஏன்னா வேண்டமன் அண்ட் ரொமேரோ வந்து they took up large spaces. அதுவும் இருந்துச்சு. You cannot நம்ம வந்து இப்போ கர்னாச்சோ வந்து எக்கச்சக்கமான கிராஸ் போட்டான் இன்னைக்கு. கரெக்டா ஏதாச்சும் ஒன்னாச்சு நீட் ஆச்சா? கிராஸ் போறது இட்ஸ் ஃபைன், எல்லாமே வைடா இருந்துச்சு. யார் வேணாலும் விப்பின் பண்ணல. இப்ப நம்ம பெட்ரோ போற பத்தி பேசணும். அவன் இன்னைக்கு ஒரு 35 கிராஸ் போட்டுருப்பானா? கிளாஸ்ல ஒரு 5 கிளாஸ் டாட்னம் பிளேயரை பிடிச்சிருப்பான். சேம் வித் கர்னாச்சோ. நம்ம வந்து கர்னாச்சோ அவன் கேம் டெவலப் பண்றான். இது என்ன டபுள் இதுவா இருக்கு? வேர்னர் டிஃபெண்ட் பண்றீங்க, ஆனா கர்னாச்சோவை திட்டுறீங்க. அப்படி கேளு. நான் சொல்ல வந்தேன், நீ போடு. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ வேர்னர் வந்து he was basically ஒரு சிஸ்டம்ல வந்து வேர்னரோட ரோல் என்னவா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு கேம் நான் பார்த்த வரைக்கும் என்னவா இருந்தாலும் டாட்னம் வந்து யுனைடெட் நல்லா பிரஸ் பண்ணாங்க. அப்ப டாட்னமுக்கு என்ன மாட்டிக்கிட்டோம், அதாவது ஹைபியர்ல 4 தடவை பால்ல மாட்டினான். அதெல்லாமே கோல் போயிரும் நினைச்சேன். ஆனா தப்ஸ்டானுங்க ஏதோ பண்ணி அவனுக்கு இப்ப என்ன தெரிஞ்சா டாட்னம் செகண்ட் ஹாஃப்ல தூக்கி ஆன்சர் அடிச்சிடலாம், நம்ம இங்க மாட்டக்கூடாது, அங்க போய் போர்லானும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க தூக்கி கொடுத்துட்டானுங்க அவனுக்கு. இங்க கர்னாச்சோ ஸ்டில் வெரி ரா. கர்னாச்சோ இஸ் ஆல்சோ வெரி டைரக்ட். இந்த 2-3 கேம்ல தான் அவன் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். லெஃப்ட் விங்ல ஆடின கர்னாச்சோ ஒரு 2 months முன்னாடி பாருங்க, அவனே பால் எடுப்பான், நேரா எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ் போடுவான், அவனும் யாரையும் பார்க்க மாட்டான். இப்ப நம்ம ராஷ்ஃபோர்ட் சொன்னது ஏத்தா கர்னாச்சோவும் பண்ணிட்டு இருந்தான். 2-3 கேமா தான் கர்னாச்சோ கிராஸ் பண்றான். பாஸ் பண்றதுலாம் சொல்லாதீங்க, கிராஸ் பண்றான். அது பிளேயரை பிடிக்குமா பிடிக்காதான்னு நமக்கு தெரியாது. கிராஸ் போடுறான், யாரோ போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றான். ராஷ்ஃபோர்ட திட்டுறோமா 6 மாசம் என்ன 1 வருஷமா திட்டுறோம். இதுக்குதான் நீ பாஸ் போட மாட்ட, நீ எப்படி இருந்தாலும் நீ எடுத்து டைரக்டா ஓடுவே அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் ராஷ்ஃபோர்டோட டைரக்ட்னஸும் இட்ஸ் லீடிங் டு கோல்ஸ். நம்ம வந்து ரொம்ப பாஸ் பண்றானும் திட்டி இருக்கோம், பாஸ் பண்ண மாட்டேங்கிறானும் திட்டி இருக்கோம். அப்ப அவன் என்னதான் பண்ணுவான்? ஆனா அந்த சிஸ்டம் தானே அவங்களுக்கு மோர் சக்சஸ்ஃபுல் மாடல். இப்ப மேன் சிட்டி எடுத்தீங்கன்னா கிரீலிஷ் வந்து லைக் ஆஸ்டன் வில்லா கிரீலிஷ்லாம் எடுத்தீங்கன்னா சச் அ பியூட்டிஃபுல் விங்கர். அவன் வந்து லைக் கட் இன் பண்ணி ஒரு என்ன சொல் ஒரு கர்லர் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு டைரக்டா பேஸா இருக்கட்டும், எல்லாமே. கார்டியோலா காட் இன் கிரீலிஷ் ஒரு 6 மாசம் அவனை பெஞ்ச்ல உட்கார வச்சான். ரிமூவ் ஆல் தி அட்ரிபியூட்ஸ், he made him like a robot. But robot actually it's good luck they won the UCL, they won the treble, but actually that is what I want. அப்படி உங்க மேனேஜரை கேளுங்க, எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் டைரக்டா ஆடுறாங்க உங்க மேனேஜரை கேளுங்க. பண்ண மாட்டார்ல, ஏனா ராஷ்ஃபோர்ட் உங்க மேனேஜரே சொல்றாரு, see with the players that I have that is the only system I can play ன்னு. அப்ப நம்ம பிளேயரை போய் திட்டி என்ன பிரயோஜனம்? இல்ல ப்ரோ, ஒண்ணுமே புரியல. 10 வருஷமா இதேதான். I have no எல்லா யுனைட்டட் அவர் கிவ் அப் பண்ணிட்டாரு, விடுங்க அவ்வளவுதான். இதுல இப்ப செம்ம காமெடி. ட்விட்டர் எனக்கு சைடுல ஓபனா இருக்கு. அதேதான் இன்னொரு யுனைடெட் ஃபேன் போட்டிருக்காரு. அந்த வடிவேலு வந்து சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே புரியலங்க. அதே டைமிங்ல இவரு சொல்றாரு எனக்கு எதுவுமே புரியல. மாமன்னல்ல வடிவேலு சொல்ற மாதிரி அதே டைமிங்ல இவரு என்னங்க அது புரியுது. சார்ஜிம் வந்து இன்னைக்கு அவர் வந்து பாத்துருக்காரு இனியோஸ் மேனேஜ்மெண்ட், அந்த டேவிட் அவர் பேர் என்ன சார், டேவிட் பில்ஸ்ஃபோர்ட், எல்லாரும் வந்து பாத்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு they should know what kind of mess we are. ஏன்னா like they aren't getting into some kind of like fancy material where they can come and stock என்ன சொல்றது அப்படியே ப்ராஃபிட் எடுத்துட்டு போலாம், வாவ் ஃபேன்ஸ்லாம் நல்லா வராங்க அந்த மாதிரி.
லைக் we are such a mess. ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஸ்டேடியம் சரியில்ல, அந்த மாதிரி ஐயோ கேரி நெவல் மாதிரி ஆரம்பிக்காதீங்க தயவு செஞ்சு. இல்ல ஐயோ சம்பந்தமே இருக்காது. 4 பாஸ் பிட்ச்ல போட மாட்டாங்க, உடனே கேரி நெவல் அங்க பாரு மழை பெய்யறனால கீழ தண்ணி. சபரி நான் வேணா கேக்குறேன், இன்னைக்கு ஒளிகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி 4 பாஸ் இங்க போட முடியலமா. டேய் யாரா நீ? சபரி எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான். ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல இன்னைக்கு ரூனியும் மேட்ச் பார்க்க வந்திருக்கான், இனியாசும் இருந்திருக்காங்க. சோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணா, அதாவது 10வது இடத்துக்கு போட்டி ஓடுறதுக்கு இன்னொருத்தன் வேணுமேன்ட்டு சம்பந்தம் இல்லாம இதே சொல்லுவாங்க தெரியுமா, கொடுமைன்னு கத்திக்கிட்டு போனா அப்படின்னு. அதுதான் ஞாபகத்துக்கு வருது. கொடுமை சொல்லிட்டு அந்த ஓலே அந்த 2 வருஷமே போதும், அது வேண்டவே வேணாம். கடைசியில பார்த்தா வைப்ஸ் பால் ஆச்சு, கோல் கொண்டு வந்துச்சு. இது அதுவும் கொண்டு வரது இல்ல. சீரியஸா எனக்கு இப்ப பாக்குறப்ப ஆக்சுவலி ஓலை என்ன சொல்றது, ஓலைக்கான ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளவு பரவாயில்லங்கிற மாதிரி தோணுது. பட் ஆக்சுவலி அவன் வந்து ஒருத்தனை சைன் பண்ணான் ஓலை, அதனாலதான் வந்து ஆச்சு. அதான் சொல்ல விரும்பல. அது நீ பரவாயில்ல, நீதான் தைரியமான ஆச்சு சொல்லு. அது நான் சொல்லி அடி வாங்கிட்டேன். அதனாலதான் நம்ம குவைட்டா இருப்போம். எதுக்கு இல்ல அவரு வந்து many people try to blame him, but வந்து இல்ல வேணாம், நம்ம அந்த டாபிக் வேணாம். ப்ராப்ளம் வந்து CDM தான் வாங்கணும். பட் ஓகே, அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பட் இப்ப பிரசன்ட் என் தலைவன் ஏதோ சொல்ல வரான். தலைவா நீ சொல்லு தலைவா. கார்த்திக் சொல்லுங்க. இல்ல அவர் பேசி முடிச்சு. இல்ல எனக்கு ஒண்ணே எனக்கு இன்னைக்கு என்னன்னா, எதுக்கு வந்து 68 மினிட்ல அவன் மெக்டாமினி உள்ள எடுத்துட்டு வந்தான். அந்த கேமை பார்த்துட்டு மெக்டாமினே என்ன பண்ணுவான். அவன் கோல் போட்டுருந்தா, அந்த லாஸ்ட் நைட் கோல் போட்டுருந்தா அதை சொல்லிருக்கீங்க. நான் இத முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். சினிமா அப்படின்ற அப்ப அந்த ஒரு கோல் தான் எடுத்துட்டு வரான். இதான் பிளானா? எனக்கு புரியல. லீடிங் கோல் ஸ்கோரர் ஃபார் யுனைடெட், நீ என்ன கேள்வி கேக்குற ப்ரோ? அவன் இல்ல சரி, நான் ஜோக்கா கேட்டேன்ப்பா, நான் சும்மா சொன்னேன். நான் முதல்ல சொல்லலான்னு வந்தேன். நீ மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தபான்னு திரும்பி பார்த்தா அங்கே இருந்து வருது மெக்டாமினி. எனக்கு குபின்னு சிரிப்பு வந்துச்சு அதை பார்த்தோன்னே. அதாவது உனக்கு மிட்ஃபீல்ட் கண்ட்ரோலர்னா கசிமிரோ பெஞ்ச்ல இருக்கானே, அவனை கொண்டு அவர் கண்ட்ரோல் பண்ணுவாரா? ஐயோ அவரு ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. அவர் ரொம்ப டேஞ்சர்ப்பா அவரு. இல்ல ஃபர்ஸ்ட் கேம் ரிஸ்கியா இருந்திருக்கும் ஆக்சுவலி. இல்ல I think Ten Hag knows இப்போதைக்கு வந்து is only midfielder who will run into the box is McTominay. அது வேற யாருமே will not make those runs. கடைசில அவனே முடிவு பண்ணிட்டான், யாராச்சும் கிராஸ் போடுங்க, அவனை நான் ஓட சொல்லிடுறேன், மீட் பண்ணானா உள்ள போயிடும் அப்படின்னு. கடைசியில கிட்டத்தட்ட ஆயிருக்கும். அப்புறம் என்ன சொல்லிருப்பாங்க, ஜீனியஸ் டென் ஹாக் பாத்தியா 60 நிமிஷத்துல கொண்டாந்துட்டு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, லாஸ்ட்ல வந்து லைக் மெக்டாமினி ஹேட் a header also. அது உள்ள போயிருந்தாலுமே எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஐ அம் வெரி வெரி டிசப்பாயிண்டட் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல. லைக் எங்க போறாங்கற ஒரு எண்ட் ப்ராடக்ட்டே எங்களுக்கு தெரியல. லைக் if I see ஸ்பர்ஸ்னா, எனக்கு வந்து பேக் டு ஃப்ரண்ட் அவங்க அப்படியே பால் மூவ் பண்றாங்க, they are actually switching the play. அதுக்கப்புறம் ஃபைனல் தேர்ட் வந்து comes by practice. Okay, at least they have a structure. எங்களுக்கு ஒண்ணுமே ஆக்சுவலி I don't know what Ten Hag is doing or என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதான் ரொம்ப லைக் சங்கடமாவும் இருக்கு. 10 வருஷமா என்ன பண்றாங்கன்னே தெரியல. முதல்ல இது சங்கடம் எல்லாம் பட வேணாம் சபரி, ஜாலியா வைப் என்ஜாய் பண்ணுவோம். இல்ல இது ஆக்சுவலா அதாவது அது ஒண்ணுமில்ல, 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதான் வேற. எப்பா நானும் தான் சொல்றேன், ஜாலியா வைப் என்ஜாய் பண்ணுவோம் தான் நான் இருக்கேன். நான் என்ன சொல்றேன் பெருசா. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி we should like start. இது நீங்க இன்னும் கத்துக்கலையா? அத இன்னும் நீங்க இந்த லெசனை கத்துக்கல. அநியாயமா இருக்கு இது. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் அப்படியே அந்த டிராஃபிக்லாம் அப்படியே எல்லாத்துக்கும் பண்ணிருந்தா. FA கப்ல இருந்து வெளியே வந்தா, கரபோ கப்ல இருந்து வெளியே வந்தா, என்னன்னா இது டாப் 2 டாப் 3ல இருந்து கீழே வந்துட்டோம்னா அப்படியே உட்காந்து பயங்கரமா சேட் ஆயிட்டு இருப்போம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு டாப் 4 ரேஸ்ல இருக்கமா, சூப்பர் டாப் 4 ரேஸ்ல. இப்போ வந்து சரி டாப் 10ல இருக்கா போதும், அவ்வளவு. இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருந்தப்ப எங்களை என்ன அடி அடிச்சீங்க. அப்ப நீங்க ஏதோ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள மாதிரி என்ன சீனை போட்டீங்க. வாங்க எல்லாரும். நான் வந்து இப்பதான் நான் வந்து ஆஃப் டைம்ல ட்வீட் பண்ணிருந்தேன், see this is how we want United to play அப்படின்னு சொல்லி. கீழ ஒருத்தர்ல 2024 it's our title போட்டாரு. ஆடான் கோய்யா இல்ல நீங்க வந்து அந்த ரொம்ப பாவங்க. ச்சே
இது வந்து அந்த ஆனா goal comedy வரும்ல, வடிவேலு ஆனா goal கௌதம் comedy. அந்த நீ மாதிரி ஹாஃப் டைம்ல ட்வீட் பண்ணா அடுத்த 40 செகண்ட்ல அவங்க கோல் போட்டாங்க. Goal பவர்னா போட்டாங்க. நான் பொறுப்பு இல்ல. என்ன பவர்! நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. உக்கிரமா Anyway, இறங்கிட்டா கௌதம் வந்து. இல்ல பட் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆன் both the teams. ஸ்ரீகார்த்திக் going forward. Press conference. 2 weeks game இல்லையா? I think Yeah, next yeah, 3 2 weeks weeks game game இல்ல. நினைக்கிறேன். FA Cup ஏன் 2 weeks 27 game இல்ல? நினைக்குது. ஓ ரைட். Next week நம்ம Yeah. no, ஏங்க, எங்களுக்கு 2 weeks. I think that's a யாருக்கு- great move by the Premier League. To be honest, நான் ட்வீட் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருந்தேன். It's a very very nice move அவ்வளவுதான் from the பிரீமியர் Premier லீக் League. அதாவது முடிஞ்சு போ. இனிமேல் இல்ல, break இல்ல. கிடையாது நமக்கு. அட போச்சு பிரீமியர் லீக்கே ஒரு பாயசமா? இல்ல பேசிக்கலி முட்டாள்தனமா ஒரு வீக் ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு ஃபேன்ஸ் பாக்குறதுக்கு கேம்ஸ் இல்லாம விடுவானுங்க. சோ அட்லீஸ்ட் இங்க ஒரு 5 கேம் பண்ணி இவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 5 கேம். நைஸ் டு நோ தட் someone is at least thinking. Let's move on. Next game Newcastle United versus Manchester City 2-3. ஸ்ரீகார்த்திகை முத பேச விடுங்க, அவர் தான் பேச வந்தாரு பாவம். என்ன இல்ல ப்ரோ, இல்ல எப்படிதான் இல்ல இல்ல, பேசுடா, இல்ல. பரவாயில்ல பேசு. உன் ஃபேன்ஸ் இல்ல, இல்ல. வெயிட்டிங் எல்லாரும். தைரியமா பேசியா? இல்லப்பா அப்புறம் நான் உன்னை பேச விடல அப்படின்லாம் வந்துருவாங்க. நீங்களும் ஒரே பாயிண்ட்ல இருக்கீங்க. இல்ல பாயிண்ட் மறந்துட்டேன். அதை விடுங்க. எப்படிதான் நம்ம டீம் பத்தி படத்தும் போச்சு. யாருதான் தெரியுமா அருண் ஒன்னாலே என்னாலும் தான் பாயிண்ட் மறந்துட்டாங்க. அப்படி அனிருத் ப்ரோ அருண் ப்ரோ தான் பேச விடல அப்படின்னு வந்துருவானுங்க. கொடுத்த காசுக்கு மேல நடிக்காதீங்க, சும்மா இருக்கு நீங்க. Okay, but anyway, let's move on. Newcastle versus Manchester City. The Kevin De Bruyne show. என்னப்பா சொல்ல விரும்புறீங்களா ராகுல்? என்டையர் கண்ட்ரி இஸ் ஷேக்கிங் ப்ரோ அப்படின்றாங்க. மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸா போயிடுச்சு. பட் சிட்டி வந்து ஃபைனல் தேர்ட்ல வந்து கொஞ்சம் மொக்க போட்டுட்டாங்க. பட் டெப்ரேனா வந்தோன்னா ஏதாவது அந்த ஹோப் ஏதாவது வந்துருது. சம்பந்தமே இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீ கிக்கே அடிப்பான்னு நினைச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு ஃப்ரீ கிக் வரும். இந்த பெப்பு மாதிரி பேசுறது தயவு செய்து நிறுத்து ராகுல். அவனும் அதேதான் சொன்னான். I was very disappointed that he couldn't score the free kick தான் சொன்னான் வந்தோடனே. ஆமா நினைச்சேன் லைக் அவன் ரேஞ்ச் அது. அவன் எப்பவுமே அடிக்கிற ஒரு ரேஞ்ச். ஆமா. I thought he will score, but அவ்வளோ இம்பாக்ட் வந்து அந்த கோல் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் அங்க இருந்து அடிப்பான்னு. பட் ஸ்டில் அப்புறம் அசிஸ்ட் ஆஸ்கர் பாப். டெப்ரேனா விடுங்க, ஆஸ்கர் பாப் பயங்கரமான கோல் அது. ஆக்சுவலி வந்து பயங்கரமா ஆனா லைக் நல்ல க்ளோஸ் கண்ட்ரோல் ஃபினிஷ். இது வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் இல்ல. இது டைம் அண்ட் அகைன் ஆஸ்கர் பாப் பாராட்டுற மத்தியில டைம் அண்ட் அகைன் இந்த வருஷம் ட்ரிப்பியர் இதே மாதிரி ஒரு 6-7 கோல் விட்டான்னு நினைக்கிறேன். 10 வருஷமா அந்த கோல் விட்டுருக்காங்க. 10 வருஷமா இந்த சீசனுடைய ட்ரெண்ட் அவர்தான். ஏன்னா வழக்கமா ட்ரெண்ட் தான் போட்டு மிதிப்போம். ட்ரெண்ட் ஒரு இதுவா மாத்திட்டீங்க, அவார்டு மாதிரி மாத்திட்டீங்க இந்த வருஷம் ட்ரெண்ட் அவார்டு அப்படின்ட்டு. ட்ரெண்டோட கிளாஸ் லெவலுக்கு இப்ப ட்ரிப்பியர் வந்துட்டாப்ல டிஃபெண்டிங்ல. இல்ல நான் ஏதோ ஒரு ட்ரிப்பியருக்குலாம் நாங்க கோயில் கட்டி கும்பிடணும். நாங்க FA கப்ல இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். ஆமா, ஒண்ணுமில்லாத கேம்ல அவன் ஒரு பேக் பாஸ கொடுத்து விட்டு சம்பந்தம் இல்லாம கோல் போட வச்சான் பாரு. அதுவும் கோல் போட்டது யாரு? முட்ரிக்கு. அநியாயம். அதெல்லாம் நல்ல பினிஷ். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அவன் எப்போ நான் என் தெல்லத்தை சொல்ல மாட்டேன். ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ் வந்தாலே எங்க தெல்லம் ஒன்னு ஓன் கோல் போடும் இல்ல பேக் பாஸ் போடும். பட் ஐ திங்க் அது ட்ரிப்பியரோட லைக் பெரிய மிஸ்டேக்ன்றது இல்ல. இட் வாஸ் a great ball first of all. அது ஓகே, இட்ஸ் நாட் லைக் பிக் மிஸ்டேக் லைக் he has done like last 6 weeks. பட் சிட்டி பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். இல்லன்னா சொல்ல இந்த வாக்கர் ஐயா தயவு செய்து அங்க உட்காரியா ப்ளீஸ். கால்ல விடுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாக்கரை நம்பித்தான் டீமே ஓடுது. கரெக்ட் தான். அந்த டிராப் ஆஃப் எதிரே பார்த்தது இல்ல. நான் honestly நான் இந்த டிராப் ஆஃப் எதிர்பார்க்கல வாக்கர் கிட்ட இந்த சீசன். இல்ல see வாக்கர் கிட்ட என்னன்னா he plays 20 to 25 games பிரீமியர் லீக். எல்லா மேட்ச் ஆட மாட்டான். எப்பவுமே வந்து he rotates with either Cancelo, Danilo. அப்புறம் பெரிய மேட்ச் இந்த செமிஃபைனல் ஃபைனல்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக். அப்புறம் அதுக்கெல்லாம் வந்து இந்த விங்கரை ஸ்டாப் பண்ணணும்னா இறக்குவான். அப்பதான் வந்து வாக்கரோட ஸ்ட்ரெங்த் அந்த வைட் டியூவல்ஸ் வின் பண்றது. இப்போ வந்து கேப்டன் ஆக்கிட்டான். அவன் பர்சனல் லைஃப்ல கருமம் போயிட்டு இருக்கு. 2 பொண்டாட்டியை வச்சு என்னமோ பண்ணிருக்கான். என்ன பண்றான்னு தெரியல. பட் ஸ்டில் ஓ மை காட் அது வேற ஒரு இன்னைக்கு வந்து லைக் எல்லா மேட்சும் he played every I think 20 Premier League matches ஆயிடுச்சா. he's played every game and he's wore the captain's armband. அதனால ஒரு ஆம்பேண்ட் கொடுத்ததால வந்து விளையாடுற மாதிரி இருக்கு. தேர் ஸ்டில் அக்கஞ்சி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அக்கஞ்சி திஸ் மேட்ச் இன்ஜோர்ட், திஸ் மேட்ச் ஒரு ஆப்ஷன் இல்ல. பட் இவ்வளவு நாள் வந்து அக்கஞ்சி அந்த ரைட் பேக் ஆடி இருக்கலாம். தேர் வாஸ் a lot of options but still Pep அக்கஞ்சி ரொம்ப ஃபிளெக்சிபிள் தெரியும். பட் ரைட் பேக் நல்லா ஆடுவானா? எனக்கு உங்களோட யார் அடுத்த ஃபுல் பேக்? இப்ப இவன் வாக்கர் இல்லனா
வாக்கர்லாம் அகாஞ்சி ஆர் ஸ்டோன்ஸ் ஆர் Rico Lewis. Rico Lewis last option. He is mostly playing in midfield. But yeah, Akanji has played a lot as right back. Right back இல்லனா கூட அந்த ஒரு back 3 மாதிரி ஆடுவான்ல. So back 3 ல வந்து அவர் ரைட் சென்டர் பேக் ஆடுவார். இந்த வாக்கர் பையன் lot of it stems from the lack of right winger. ஒரு விங்கரே இல்லாதால வாக்கரை போட்டு விங்கரா போட்டு இன்னைக்கு அதுதான் நேத்து அதனால தான் கவுண்டர்ல கோல் விட்டோம். லைக் ரெண்டு ஃபுல் பேக்கும் முன்னாடி போட்டு இட் ஹஸ் வொர்க்ட் இன் தி பாஸ்ட். பட் கார்டனும் ஐசாக்கும் போட்டு வாக்கர் நடந்துட்டு இருக்கான், நீ வா நான் பாத்துக்கிறேன்னா கல் பண்ணிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. அவ்வளவுதான் போடா. ரெண்டு கோலுமே ஐடென்டிக்கல் கோல்ஸ். ஆமா சீரியஸ்லி. ஏன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் 30-35 மினிட்ஸ் ஃபுல்லா அப்படியே என்ன சொல்றது, நியூகாசில் யுனைடெட் என்னடா டீம் இது, நீங்களும் தான்டா ஆயில் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்கடான்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணல. 35 மினிட்ஸ் டாமினேஷன் தான். திடீர்னு பார்த்தா 2 நிமிஷம் 2 அப்படியே வேர்ல்ட் கிளாஸ் கோல். எல்லாம் நம்ம தலைவனால தான். அந்த கேப்டன் ஆம்பன் போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. எப்பதான் லைக் சீரியஸா he is a good asset. Okay, வாக்கர் வந்து இஸ் a very good asset, but specific gamesக்கு வந்து he will suit. அப்போ வந்து ஆடணும் அவன். அதனாலதான் இவ்வளவு வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் இவ்வளவு வருஷம் அப்படிதான் அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஒரு ஸ்பெசிபிக் கேம்னா ஒரு எம்பாப்பே வினிசியஸ் மாதிரி ஒரு விங்கர், ஒரு ஸ்ட்ராங் விங்கர் வந்தா வாக்கர் கேன் டூ. பட் இந்த மாதிரி வந்து நீ போய் வித்த ஹோல்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? தட்ஸ் நாட் ஹிஸ் கேம். அண்ட் டிஃபென்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கான். சம்திங் இஸ் ராங் வித் ஹிம். ஐ திங்க் தேங்க் காட் டெ ப்ரூய்னே இஸ் பேக். அந்த கேப்டன் சாம்பாண்ட் போட்டு இப்பயாச்சும் வந்து வாக்கரை அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து நீ வா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும். பட் எல்லா உடம்ப தேத்திட்டு வா பாத்து. ஆமா, அதுதான் இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் a very good performance. ஓவரால் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 15 மினிட்ஸ் தவிர ஓவராலா நாங்க எப்பவுமே சூப்பரா ஆடணும். பட் யா, இட் வாஸ் a very good performance. ஆனா ஒரே நிமிஷம், நான் வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் முன்னாடி ஒரு ஷோ பண்ணோம்னு நினைக்கிறேன். நான் வந்து அதுல வந்து ப்ரூனோ வெர்சஸ் கேடிபி மணிப்பு கேட்டீங்க. நேத்து ஆக்சுவலா அந்த 20 நான் ஸ்டாட்ஸ் டிவில ஓடிட்டு இருந்தது. நான் வைஃப் நானும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். பாரு 21 மினிட்ஸ்ல வந்து 35 டச்சஸ்னு. எனக்கு அப்ப சபரி தான் ஞாபகத்துக்கு வந்தாரு மைண்ட்ல. சபரி அதுக்கு நம்ம ப்ரூனோக்காக சண்டை போட்டாரு. இல்ல ஐ ஹேவ் லைக் நான் இமேஜினே பண்ண முடியாது ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து இந்த மாதிரி லைக் என்ன சொல்றது, ஒரு எல்லாரும் என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டாரு. கேடிபி இஸ் அவசம். லைக் உண்மையிலே சூப்பர். அவர் இல்லனா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. எல் கிளாசிக்கோ ஆரம்பிச்சிருச்சுல. கோல் போட்டாங்க கௌதம், கோல் போட்டாங்களா மேட்ரிட்? அப்படியே எனக்கு என்ன வரல அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நம்ம பாண்டியராஜன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு கோல் வந்துருச்சு. இந்த கேம் வரல. ஓகே, எனிவே மாத்ரா. பட் கமிங் பேக் டு தி கேம், ஐ ஃபெல்ட் இப்போ நியூகாசில் வந்து இந்த கேம்ல வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see அந்த 3 பேர், லூயிஸ் மைலி, ப்ரூனோ கிமாரேஷ் அண்ட் லாங்ஸ்டாஃப், 3 பேரும் they were very very close to each other in the midfield. எனக்கு அது என்ன புதுசா இருந்துச்சு, இந்த மாதிரி யாருமே பாத்தீங்க அப்படின்னு. நியூகாசிலோட ப்ராப்ளம் என்னன்னா இவ்வளவு நாளா வந்து they have been pressing high. அதனால அந்த காம்பாக்ட் மிட்ஃபீல்ட் வந்து ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து இன்ஜுரியில எல்லாம் படுத்துட்டான். சப்ஸ்டிட்யூட்ல கூப்பிட்டு ஆள் இல்ல, வாங்கவும் முடியாது பிளேயர். இப்போ அவன் என்ன பண்ணா, சரி பிரெஸிங் வேணாம், நம்ம காம்பாக்டா அப்படியே மிட் பிளாக்ல உட்காருவோம் அப்படின்னு நினைச்சான். பட் டீம்ஸ் ஆர் பிக்கிங் them apart. It is very easy to the ராட்ரி மாதிரி ஆளை மிட்ஃபீல்ட்ல போட்டா டீம்ஸ் will easily shout out to ராட்ரி ஆல்சோ. லைக் நேத்து அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கணும். பயங்கரமா ஐயோ இன்னும் ஸ்டெப் ஓவர்லாம் பண்ணி கோல் போட போயிருப்பான் நேத்து ராட்ரி. சிங்கிள் ஹேண்டடா போய் கேரி பண்றான் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுத்தையும். யா, சோ நியூகாசிலுக்கு அதான் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த கேடிபி வந்ததுக்கு அப்புறமாச்சு வந்து வித்து ஹோல்டு பண்ண கண்டிப்பா யாராச்சும் வித்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா he has the ability to find the passes அப்படிங்கிறவா எடி ஹவுக்கு தோணல எனக்கு இந்த ஒரு பக்கம் தோணுச்சு. பட் see I think கிளாப் சொன்னாருன்னு நினைக்கிறேன் போன வாரம், கேடிபி இஸ் கோயிங் டு கம் பேக், ஏதாச்சும் ஒன்று பண்ண போறான்டா அப்படின்னு சொல்லி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்தோடனே அவன் பண்ணிட்டான். பட் shifting to the other side for Newcastle, this is I think their 8th loss in the last 9 Premier League games, something like that நினைக்கிறேன். அந்த ட்வீட்டை போட்டாங்க யுனைடெட் ஜெயிச்சுட்டு, ஹூஸ் யுனைடெட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போஸ்டரை போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல செலிப்ரேஷன் போட்டாங்க. கடைசில யுனைடெட் மாதிரி ஆயிட்டானுங்க. அவனுக்கு என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. இது 4th straight loss from for Newcastle United. Where do you see this going? They are out of the Champions League or did they qualify? Out. Fourth. Exactly, they are out of the Champions League. Fourth groupல fourth. குரூப்ல 4th, கேரபாவ்ல அவுட், FA கப் தெரியல. FA கப் FA கப் மட்ரிட் 2-0 வாம்பா. ஓ 2-0 அப்பா. இப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கோலே வருது. அட பாவிங்களா. சரி ஓகே. அவன் சாக்கல, சாவி சாக்கலனா 1-on-1 Vinicius கோல், ஃபர்ஸ்ட் கோல். அப்படியே அழகா தாண்டி போய்ட்டான்யா டிஃபெண்டர் வச்சு. கௌதம் ஆர்கே ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு பாரு.
நியூகாசில் are not why spending Newcastle are not spending money despite losing many games இல்ல ஆக்சுவலி அவங்க அதான் பண்ண பாரு முடியாது. அதான் நான் அவங்களால பண்ண முடியாது. பண்ண முடியாது. FFP ல மாட்டிட்டு இருக்காங்க ப்ரோ. இல்ல ஆக்சுவலா அந்த மேட்டர் தான் சொல்ல வந்தேன். அவங்க அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்கல்ல. நான் நியூஸ் படிச்சேன். இந்த ஐசக் கிமரஸ் யார் யாருக்கோ 100 மில்லியன் கொடுக்குறாங்க. ஐசக்லாம் 100 மில்லியன் தாராளமா கொடுக்குறான் இந்த மார்க்கெட்ல. செம்மையா ஆடுறான், பயங்கரமா ஆடுறான். கரெக்ட், சூப்பர் பிளேயர். இப்ப வந்து ஆர்சனல் ஸ்ட்ரைக்கரோட லிங்க் பண்றாங்க. ஐசக் இருந்தாங்க, ஆர்சனலும் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. கிடைச்சதுன்னா சூப்பரா இருக்கும். ஆனா அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா அதே ஹெசஸோட ப்ராப்ளம் தான். நான் வர நேரத்துல கோல் போட மாட்டான், இவன் வர நேரத்துல கோல் போடுவான். 2 பேரும் ஒரே நேரம் படுத்துப்பாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. 2 பேரும் இன்ஜுரி ப்ரோன், பயங்கர இன்ஜுரி ப்ரோன். அது நீ 100 மில்லியன் ஸ்பெண்ட் பண்றேன்னா அவன் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேம்ஸ் ஆவது ஆடணும்னு எதிர்பார்ப்பல. 38 கேம் ஆடலாலும் 35 கேம் ஆடுவேன்னு எதிர்பார்ப்பல. அது கரெக்ட். ஆனா இன்னைக்கு நைஜீரியா மேட்ச் நினைச்சு யாராச்சும் பாத்தீங்களான்னு தெரியல. நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தேன். யார் அதான் திருப்பி சொன்னேன். ஓசிமன் வந்து பிக் சான்சஸ் மிஸ்டு. இன்னைக்கு வந்து நம்ம யாரெல்லாம் எல்லாத்துக்கும் அடிப்போமோ இன்னைக்கு அவன் அதை ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓப்பன் சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ அதனால அதான் சொன்னேன் திருப்பி லைக் அவனுக்கு 120 மில்லியன்லாம் யாராவது ஸ்பெண்ட் பண்ணணும்னா பிளஸ் அவனுக்கு மெயினா அவனுக்கு இன்ஜுரி ரெக்கார்டும் இருக்கு. யோசிச்சு வாங்கணும். ஒரு ப்ளூ நண்பர் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கிடையாது, வசந்தன் கோல டிவி வாங்குற மாதிரி மாசத்துக்கு 10 ரூபாய் கொடுத்து அவனை வாங்கி வச்சுப்பாங்க. ஆக்சுவலி இந்த கேமுக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடி தான் ட்வீட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஓசிமன் வந்து இன்னும் சீலிங்கே ஒன்னும் ஹிட் பண்ணல, நம்ம தான் ஓவர் ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து அவனை ஓசிமன் அப்படின்னு. நல்ல பிளேயர் தான், ஆனா கண்டிப்பா 100 மில்லியனுக்குலாம் ஒர்த் இல்லைன்னு கரெக்டா 3 நாள் மட்டும் தான் ட்வீட் பண்ணேன். இன்னைக்கு சூப்பரா எங்கால் தலைவன் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கம்பைலேஷன் இருந்துச்சு. எவ்வளவு பிக் சான்ஸ் மிஸ் பண்ணா அப்படின்னு ஒரு கம்பைலேஷன் டாக் பண்ணியிருந்தேன். கரெக்டா சூப்பரா இருந்தேன் எங்க தலைவன். இல்ல ப்ரோ, பிக் சான்சஸ் மிஸ்டு கூட இல்ல. எனக்கு வந்து என்னன்னா ஓசிமன் வந்து பில்டப்ல எல்லாம் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். ஓசிமன் பில்டப்ல கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டான். ரொம்ப மோசமாலாம் இல்லடா, நான் பாத்திருக்கேன். ஒரு சில கேம் டிராப் இன் பண்ணிட்டு அவனால எது செய்ய முடியுமோ பண்ணுவான். நான் ஓபனா அவன முன்னாடி விட்டா அவன் அப்படியே 4 டிஃபெண்டர் போட்டு தாக்குவான். லைக் he can run the channel. Like it's not எல்லாமே பண்ணுவான், ஃபினிஷிங் பண்ணுவான். அது ஒரு டீம் எப்படி யூஸ் பண்றதோ அது பொறுத்து தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த சீசன் வந்து the manager has moved on, புது மேனேஜர். so you cannot base it. போன சீசன் வந்து they had an incredible run. ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னன்னா, அவனோட ஏஜுக்கு வந்து இப்ப ஈவன் இஃப் ஒரு பேக் டு தி கோல் மாதிரி ஆர் லைக் ஹோல்டிங் அப் லிங்க் அப் கத்து கொடுக்கணும்னாலும் அவனோட ஏஜுக்கு அவனால கத்துக்க முடியும். நைஸ் ஆன் தி ரைட் சைடு ஆஃப் 25. சோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா டெஃபினட்டா வராதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பட் அகைன் 120 கொடுத்து இப்போதைக்கு வாங்கணுமான்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. அந்த அளவுக்கு அகைன் இட்ஸ் டோட்டலி இன்ஃப்ளேட்டடா இருக்கு. நம்ம யாரை ஜட்ஜ் பண்றோமோ அவங்களுக்கு எந்த வேலைக்கு போவாங்கன்னு சொல்லவே முடியாத மாதிரி. எல்லாரும் ஒரே பிளேயருக்கு போனா அவனோட மார்க்கெட் வேல்யூ இஸ் 120. சிம்பிள். சொல்லுங்க, அவர்தான் எல்லாரும். நீங்க வந்துடுறீங்கல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சைலண்டா உட்கார்ந்துக்க வேண்டியதான். நீங்க எடுத்துக்கங்க. அது அப்படி பண்ண மாட்டாங்களே. நாங்க 120 கொடுத்தா இன்னொரு கிளப் 130ல கோட் பண்ணுவாங்க. யாருப்பா காய்சைடோ எப்படிப்பா கோட் பண்ணாங்க? காய்சைடோ எப்படி கோட் பண்ணாங்க சொல்லுங்க. அந்த பணம் இப்ப எங்கன்னு எங்களுக்கே தெரியலையா? அது எஃப்எஸ்ஜி பாக்கெட்ல இருக்கியா? அதான் வந்து அதாவது எஃப்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வராத பிளேயருக்கு போய் பிட் பண்ணிட்டு ஃபேன்ஸ் கிட்ட வந்து அவன் தாண்டா வரலன்ட்டான் அப்படின்றாங்க. இப்போ இல்ல இந்த இன்டர் டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்குதா, எங்களோட சீஃப் கரஸ்பாண்டன்ட்ல போட்டான் ஏற்கனவே ஆர்டிக்கல்ல, don't think FSG have any money to spend. அந்த 110 என்ன ஆச்சு? அது எங்கடா போச்சு? இப்போ எல்லாம் வந்துதானே இப்போ ஒண்ணு. I don't think FSG இது என்ன கணக்கு 110? காய்சைடோக்கு நாங்க 115 பண்ணும்போது அவங்க 120 பிட் பண்ணானுங்களே. அது சரியான வாரம். அது एक्चुअली கிளாப் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் நாங்க வந்து ஓகே சொல்லிட்டான். அதான்பா வாங்கியாச்சுப்பா கைசோட. எங்கள்தான்ப்பா எங்க ஊர். இதோட ஒரு சம கூத்து பண்ண கிளாப். நீங்க இத பாத்தீங்கன்னு தெரியல, லிவர்பூல் வந்து புது ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்க. ஒரு வித் ஹையர் கெபாசிட்டி 10,000 சீட்ஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்க. ஆர்சனல் கேம் முன்னாடி தான பண்ணாங்க. 5,000க்கு மட்டும் தான் இது கிடைச்சது. எக்ஸாக்ட்லி ஆர்சனல் கேம் முன்னாடி தான் 5,000க்கு மட்டும் தான் கிளியரன்ஸ் கிடைச்சது. அதுல வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கிளாப் வந்து பேசினாரு. அதுல வந்து போட்டு விட்டான், நோ டிஎம் வாண்டட் டு கம் பட் ஹவு லக்கி வர் வி, லுக் அட் ஹவு தே ஆர் டூயிங் அப்படின்ட்டான் அந்த மேட்ச்ல.
அதெல்லாம் நீங்க யாரும் பாக்கலன்னு நினைக்கிறேன். அது செம காமெடியா இருந்துச்சு. எண்டோ சூப்பரா ஆடிட்டு இருக்கானே. உங்களுக்கு தான் எப்படி இருந்தாலும் எண்டோ வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தானே ஆடிட்டு இருக்காங்க எண்டோ. இல்ல அவர் அதான் சொல்றாரு, this guy wanted to come, he was ready to come when I made the phone call, but no one else wanted to join Liverpool, but how lucky were we அப்படின்னு சொன்னாரு. But coming back to the final comments about Newcastle versus Man City, இப்போ இது do you think இது நான் ஜெனுயினா கேக்குறேனே, நியூகாஸ்ல் மேட்ச்ல தான் எடி ஹவ் சாக் இன்கமிங் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக் இல்ல அதான் இல்ல ராகுல் ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் வீக் அஜய் வந்தப்ப ஜெனரலி ஃபேன் பேஸ்லயே வந்து எதுவுமே டிஸ்கண்டென்ட் கிடையாது, எடி ஹவ் இருக்கிறது நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். சோ வெளிய இருந்து நீங்க இல்ல ஃபேன் பேஸ்ல டிஸ்கண்டென்ட் இல்லங்கிறது இட்ஸ் ஃபைன், பட் you know these owners how they work la, when you spend so much of money. I think these owners are Chelsea paatittu, these owners are kind of they're going to stick to him. Enakku first season in Champions League they want to be next Man City, they want to be the next Man City, but எல்லாரும் சூனா பானா வாட முடியுமா? அப்படிதான் அதான் கேளு ராகுல். சவுதி கிட்டே பணம் bro. இல்ல மெயின் இல்ல மெயின் FFP போட்டா எப்படி செலவு பண்ணுவாங்க? அல்ல அது இருக்கு bro, மெயின் ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துல ஆஃப்டர் இந்த எவர்டன் 10 பாயிண்ட் டிடக்ஷனுக்கு அப்புறம் எல்லாரும் பயங்கரமா ஆமா அது வந்து இது பண்ண வேணாம் அப்படினு சொல்றாங்க. இன்னைக்கு வேற டேவிட் ஆன்ஸ்டீன் ட்வீட் போட்டுருக்கானே, there will be every Premier League team will be informed about the sustainability rules, breach பண்ணிருக்கீங்களா இல்லையா நீ சொல்லிடுவாங்க அப்படின்றாங்க. எங்களுக்குலாம் கண்டிப்பா சீரியஸ்னு போயிட்டு இருக்கு. எங்களுக்குலாம் கண்டிப்பா இருக்காது. I think last பல இதுல இருக்கு. ஏங்க 100 மில்லியனுக்கு ஓபனா வெச்சுட்டாங்க. சிட்டி எல்லாம் கண்டிப்பா மாட்டவே மாட்டாங்க. ஏன்னா they have sold very well in the last 5 years. வந்து சிட்டி உடைய players that they have sent out அதுவே ஒரு 500 மில்லியன் ரீகூப் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா எங்க ஸ்பெண்ட் பாத்தீங்கன்னா last 5 yearsக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நிறைய கிளப்ஸ்ல கம்மியா இருக்கு last 5 years. plus pure profit வேற நிறைய அகாடமி பிளேஸ் செல் பண்ணாங்க. pure profit வேற. அது மட்டும் இல்ல ரெவென்யூ இப்போ treble win பண்ணதுல revenue has peaked 700 million or something they've gotten in the revenue இந்த treble win பண்ணதுல. வரலனாலும் போட்டு விடுவோம், யாரு கேட்க போறாங்க? அததான் நாங்க பண்ணோம், பிடிக்கலையே என்ன பண்றது? இன்ஃப்ளேட்டட் ரெவென்யூஸ் தான் அவங்க சொல்லிருப்பாங்க 700 போதும் 1000 கீது போட்றாதீங்கடா, சத்தியமா மாட்டிக்கோடா, நாதாரி தரத்தை நாசுக்கா செய்யுங்கடா, மாட்டிக்கலாம். இல்ல அத நானும் ரவுடிதல்ல விஜய் சேதுபதி ஓடுவான்ல, இது வேர்ல்ட் ரெக்கார்டு எவ்வளவுங்க 9 செகண்ட் 8 போடுங்க அப்படின்னுவாங்கல்ல, வேர்ல்ட் ரெக்கார்டே 9 செகண்ட் அதே போட்டுருவாங்க. அதான் அவங்க சொல்லிருப்பாங்க போன சீசன் யார் அதிகம், ரியல் மேட்ரிட் யுனைடெட் எவ்வளவுங்க 700, அப்போ ஒரு 710 போட்டுக்கங்க போதுங்க அப்படின்னு இருப்பாங்க. கமிங் டு யுனைடெட் வாயில வட சொல்லுங்க. சிட்டியோட அகாடமி ப்ராடக்ட் மிஸ்டர் கோல்ட் பால்மர் என்னப்பா பண்ணிட்டு இருக்கா? அனிருத் கோல் மேல கோல், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். பட் வாட்ஸ் ஹேப்பனிங் வித் தி செல்சி டீம்? இப்போதைக்கு 3 wins on the bounce. இல்ல அதெல்லாம் சும்மா ஐ வாஷிங் எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டு இருக்கோம், ஏதோ ஜெயிக்கிறோம் அப்படி இப்படி, அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த கேம் அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் பெட்டர் டெம்போ, பெட்டர் பாசிங், ஏதோ லைட்டா மத்த 3 கேமுக்கு இது பெட்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ரியாக்ஷன் டு மிடில் ஸ்க்ரோவா இல்ல அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும். 10 நாள் கேப்பரே இருக்கு, என்ன பண்றான்னு பார்ப்போம். ஸோ நவ் பிளேயர்ஸ் ஆர் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி தோன்ற நேரத்துல திருப்பி ஒரு பிளேயர் திருப்பி நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து வந்த பிளேயரே வந்து சில்வெல் வந்தாங்க, எல்லாரும் சில்வெல் லெஃப்ட் பேக் அப்படின்னா தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டான். நான் நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துட்டேன் அப்படியே. உங்க அப்ப இதே நோயாளிடா முடியலடா அப்படின்னு எனக்கு வந்து ஒருத்தங்க நெஞ்ச புடிச்சிட்டு உட்காந்துட்டேன். சரி இப்போவாது நான் கோல்வியில லெஃப்ட் பேக்ல பார்க்க மாட்டேன்னா அவனை தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டான். பட் ஏதோ ஆக்சுவலி இந்த கேம் ஏதோ எங்களுக்கு நல்லா ஆடினேன்னு சொன்னாலும் அந்த கோல் போனது ஏதோ பெனால்ட்டியில மட்டும் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்டில் ஐ ஃபீல் அந்த we are not clinicalன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எவ்வளவு நாள் இந்த क्वेश्चन இப்போ வந்து every game Chelsea will create, அதுல சந்தேகமே கிடையாது. ஃபினிஷ் தான் பண்ண மாட்டாங்க. was it the same this game also? அதான் சொல்றேன், இந்த கேம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மிடில்ஸ்ப்ரோ. ஏன்னா கிரியேட் பண்ற 2 பிளேயர் இஸ் யூசுவலி சம்டைம்ஸ் இட் வில் பி என்சோ அண்ட் சம்டைம்ஸ் இட் வில் பி கோல் பாமரே தூக்கி ஸ்ட்ரைக்கரா போட்டான் மிடில்ஸ்ப்ரோல. நான் அங்கேயே சேர்த்துட்டேன்,
டேய் கிரியேட் பண்றவனே தூக்கி ஸ்ட்ரைக்கர்ல போட்டா யாரும் அவனுக்கு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத என் மைண்ட்ல ஓடிச்சு. அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. பையன் ஆவரேஜ் ஸ்ட்ரைக்கர் ஆடுனா அப்புறம் என்ன? அது வேற ப்ராப்ளம். அது அவங்க ஒன்னும் மேட்ச் ஆடல. நான் மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். வாய புத்திட்டு சும்மா இருக்கேன். 10 கோலுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 4 கோல் அடிச்சா இன்னும் 6 கோல் இருக்கு. 10 கோல் கூட பயம் இல்ல எனக்கு. நாங்க ஜெயிப்போமா இல்ல வேற எவனாச்சும் கோல் அடிப்பானா அதான் எனக்கு பெரிய இப்ப அதான் ஒரு ட்வீட் ஒன்னு வந்துச்சு. செல்சி தோத்தாங்க பட் ஆனா அதை பார்த்து எங்களால சந்தோஷம் கூட பண்ண முடியல. அடுத்த வாரம் நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. அது மிடில்ஸ்ப்ரோக்கு அப்புறம் வந்துச்சு. கரெக்ட். நான் பார்த்தேன். எக்ஸாக்ட்லி. எனக்கு அந்த அப்படியே சிரிக்கலாமா வேணாமானே தெரியல. எனக்கு அப்படியே பயந்துகிட்டே உட்கார்ந்து நேரத்துக்கு ஐயோ அவசரப்பட்டு சிரிச்சிட போறோமே அப்படின்னு. பட் அகைன் அதான் கம்மிங் பேக். இந்த கேம் வந்து கொஞ்சம் மிட்ஃபீல்ட் வாஸ் ஸ்லைட்லி பெட்டர். 2 பேரும் ஒன்னு என்ஜோ டர்ன் அப் பண்ணா காய்ச்சோட வர மாட்டான், காய்ச்சோட டர்ன் அப் பண்ணா என்ஜோ வர மாட்டான். இந்த கேம்ல 2 பேரும் ஒன்னா நல்லா ஆடினாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா இருக்கு. பட் ஓவர் பாசிட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்சு பிக்கெஸ்ட் டிராபேக் வந்து பாச் இஸ் நாட் யூசிங். அதாவது அவன் பிளேயர் ப்ரொஃபைல் பண்றது எல்லாமே தப்பா இருக்கு. அவன் இருக்கிற பிளேயரை இருக்கிற பொசிஷன்ல ஆட வச்சாலே நல்லா ஆடுவான். அதை பண்ண மாட்டேன்றாங்கன்றதுதான் மேஜர் ஃப்ரஸ்ட்ரேஷன். அது இன்னும் கண்டிப்பா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்ணி அவுட் ஆஃப் த பிரீமியர் லீக் போகாம இருந்தா சரி. இல்ல அனிருத் ப்ரோ அவன் வந்து இல்ல அவன் 10ல இருந்து 9க்கு வந்து என்ன சூப்பர். ஆமா இல்ல அவங்க யுனைடெட் மேல இல்ல இன்னைக்கு அவங்க டிரா பண்ணிருந்தா அவங்க மேல இருந்திருப்போம். யாரது ஒரு பொசிஷன் தான் மேலன்னு சொன்னது? யாரோ சொன்னீங்க. நீங்க ஒரே பொசிஷன்ல தான் நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு பொசிஷன்ங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம்டா. திருப்பதி மலை ஏறின மாதிரி உங்களுக்கு இது 15-9 பா. நாங்க எவ்வளவு பெருசா வந்திருக்கோம். சமிட்டே முடிச்சிருக்கோம். ஒரு சமிட் அது பேசிக்கலா. போன சீசன் 15 இந்த சீசன் 9 படிப்படியா வந்துக்கலாம். பொறுமை என்ன அவசரம்? ரொம்ப பெருமைங்கடா யுனைடெடுக்கு. உங்களுக்கு யுனைடெடுக்கு 1 பாயிண்ட் தான் வித்தியாசம். 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். அட கொடுமையே ப்ரோ. இன்னைக்கு அதனால தானே ட்விட்டர் சொல்லாடே அவங்க இல்ல இன்னைக்கு யுனைடெட் வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஸ்பர்ஸ் கூட ஜெயிக்கணும் கூட இல்ல. அவங்க என்னன்னா தோத்தாங்கன்னா செல்சி மேல போயிருவாங்கன்னு அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லா. எதையாவது பண்ணி ஜெயிச்சிருக்கடாவே. கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆர்சனல் ஃபேன் பேஸ்லயே வந்து யுனைடெட் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படியாவது ஜெயிச்சிருக்கடா, இல்லாட்டி இந்த ஸ்பர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா மேல போயிடுவாங்க. நம்ம சாதாரணமாவே கோல் போட மாட்டோம். இல்ல ஸ்பர்ஸ் மேல இருக்காங்க பிரஷர்ல வேற கிறிஸ்டல் பேலஸோட ஆடணும். தயவுசெய்து ஜெயிச்சிருக்கணும். ஆக்சுவலி என் கண்ணெல்லாம் அங்க இல்லவே இல்லை. என் கண்ணெல்லாம் 6வது பொசிஷன் மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கும் 6க்கும் 3 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். நீங்க பேசுங்க. யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாங்க, யுனைடெட் ஃபேன் நினைக்கிறேன். டேய் திங்கக்கிழமை காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நாங்க ஃபர்ஸ்டா நீங்க ஃபர்ஸ்டா செல்சி கூட போட்டி போடுவோம்டா. இப்ப நான் 10th நீ 9th பேசிட்டு இருக்கடா. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? இன்னும் நல்ல கேம் நடந்துச்சு. அந்த எவர்டன் வில்லா கேமுமே நடந்துச்சு. பயங்கர ஃபைஸ்ட் கேம் இருந்துச்சு. அது ஆக்சுவலா அது டிரால முடிஞ்சது. நானும் எவர்டனை ஃபுல் சப்போர்ட் பண்ணேன் கடைசி வரைக்கும். அதனால தான் டிரால முடிஞ்சிருக்கு. சாவங்கடா எவர்டன் சொல்லிருந்தேன். நான் 4 கோல் போட்டு வச்சிருப்பாங்க. நீ சப்போர்ட் பண்ண முடிஞ்சது. அதோட முடிஞ்சது. பட் இன்னொரு கேம் நடந்துச்சு. லூட்டன் பர்ன்லி 1-1 டிரான முடிஞ்சது. வழக்கமா லூட்டன் வந்து கடைசியில பாயிண்ட் தான் உருவானுங்க கோலை விட்டு. இதுல கடைசியில ஸ்கோர் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்தானுங்க. அந்த மேட்ச் அதான் யாரும் பார்க்காத போது நாங்க மேட்ச் அடிப்போம். ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்சுவலி ஏதோ ஆச்சு. அது யாருக்குமே கண்ணுல படல. ஏன்னா அந்த மேட்ச் எப்பவோ நடந்துச்சு. இந்த பிரீமியர் லீக் இன்னைக்கு மேட்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. FPL டெட்லைனே மறந்துட்டேங்க நானு. அதுக்கு மேட்ச் தெரியாம அவ்வளவு மோசமான டைம்ல வச்சிருந்தாங்க. பட் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது பர்ன்லி had a lot of chances. நான் லூட்டன் வந்து அந்த பெனல்டி வேற லைக் டிபேட்டபிள் பெனல்ட்டின்னு பார்த்தேன். I didn't see it properly. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சாதாங்க வேண்டு. அவ்வளவுதான். அவங்க எல்லாம் சீசன் ஃபுல்லா அது ஆக்சுவலா இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தானே. குட்டி பெப் கம்பெனி தானே. ஆமா ஆமா அவன் பாவங்க. அப்படிதானே நம்பிக்கை வச்சோம் மேல. குட்டி பெப் சாம்பியன்ஷிப்ல ரகல நானும் போயாச்சு. இப்ப அது 4 வருஷம் ஆயாச்சு. அது ரொட்டேட்டிங் மாதிரி. அது அடுத்தது இப்ப இவன் தான் மாட்டான். பழைய பேஷண்ட் அப்ப வந்து குட்டி ஹார்ட் அட்டாக். அது கிரானிட் சார் மேனேஜர் அடப்ப பேசிக்கலாம். அந்த மாதிரி அவ்வளவுதான்.
பட் யா இது அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆக்சுவலா ரெஃப்ஸ் வந்து ஏதோ இதுவா இருக்கு வார் வந்து டிஸ்கிரேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் டிஸ்கிரேஸ் யூஸ் பண்ணானு தெரியல பட் அது வந்து டிராஃபோர்ட் மேல வந்து மோதிதான் அடிபாயோ தான் வந்து மோதிதான்னு நினைக்கிறேன். டிராஃபோர்ட் இப்படி பிடிக்க போனா அந்த அடிபாயோ நோ ப்ரொடெக்ஷன் ஃபார் தி கோல் கீப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் படிச்சேன். அகன்ஜியும் ஆலிசனுக்கும் நடந்துச்சுல அதே மாதிரி இருந்துச்சு. லைக் சிமிலர் வெரி சிமிலர் லைக் 50-50 டிசிஷன். இன்னொன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து கோல் கீப்பர் வந்துட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணா எந்த டீம் கோல் கீப்பர் எவ்ரி டைம் பால் வரப்ப புடிச்சிட்டு விழுந்து 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 சேர்ந்துச்சு. லூட்டன் கடைசியா என்ன பண்ணாங்க அதே மாதிரி கோல் கீப்பர் இப்படி புடிச்சு அவனும் விழுந்துட்டான். அது கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தான். அது பார்த்தேன் நான் ஆக்சுவலா மேட்ச் பார்க்கல, அந்த ஹைலைட்ஸ் போடுவாங்கல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அதுல பாக்குறப்ப தான் இது வச்சு. பட் யா 5 கேம்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான் the other 5 games will take place. so அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும். பட் இந்த வீக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ட்விட்டர்ல வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. யாரு ஒரே ஒரு அசிஸ்ட் கூட இல்ல, ஒரு ட்ரிக் பண்ணிட்டாலே வேர்ல்டு கிளாஸ் அப்படின்றாங்க. சோ அண்ட் இது ஒரு வருஷம் வர ஒரு ரெக்கரிங் டீம். இந்த சாலா வர்சஸ் அசாடு ஒரு டீம் வரும், வர ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் ரிட்டையர் ஆயிட்டான்டா, அவனை விடுங்கடா பாவம்டா. அவன் செத்துட்டான்டா, அவன் கூட ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிதான் இருக்கு நீங்க பண்றது. சோ அது ஒண்ணு வரும். பட் பேசிக் டிஸ்கஷன்ஸ் உங்க எல்லாத்திட்டையும் இந்த முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட்லி, how do you categorize world class? அதுக்கான கிரைட்டீரியா என்ன? எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். அருண் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரைட்டீரியாவா? என்ன பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் லெவல்ல கன்சிஸ்டன்சி. இப்போ நீ வந்து ஒரு டாப் 4 லீக்ஸ் டாப் 5 லீக்ஸ் நம்ம சொல்றோம், அதுலயுமே நம்மளுக்கு தெரியும் டாப் 3 லீக்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. நீ அந்த லீக்ல when you are performing for your team, ஏன்னா சில பேர் வந்து இன்டர்நேஷனல்ல தாறுமாறா ஆடுவானுங்க, பாக்கிறதுக்கே நீ ஆட அந்த பிளேயருங்கிற மாதிரி இருக்கும். பட் அதே வந்து ஒரு 38 கேம் ஒரு கேம் வீக்ல கன்சிஸ்டன்டா அவனால வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நம்ம ஒரு பிளேயரோட பிரைம்னா ஒரு 2-3 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமா. எந்த பிளேயருமே வந்து அந்த பிரைம் அது அந்த டைம்ல அவன் அன்டச்சபிளா இருப்பான், இன்வென்சிபிளா, மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வச்சுப்போம். அந்த பீரியடுக்குள்ள நீ உன்னால எவ்வளவு கன்சிஸ்டன்டா உன்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அக்ராஸ் ஆல் காம்படிஷன்ஸ் அகேன்ஸ்ட் எனி ஆப்போசிஷன், பி இட் ஹோம் ஆர் அவே. எல்லா கேம்லயும் செய்ய முடியாது ஆப்வியஸா. இது நம்ம வந்து என்னதான் எடுத்துக்கிட்டாலுமே தேரியாண்டியாலுமே வந்து அதுல அந்த மாதிரியான செய்ய முடியல. ஸோ இது ஒரு சர்டன் லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி நீ ஒன்னா பாக்குறப்ப, இஃப் யூ ஆர் ஏபிள் டு உன்னோட ஆவரேஜா ஒரு 7.5 on 10 ஆவரேஜ் யுவர் ரேட்டிங் per game across 38 games in a season, if you are able to put it together for 3 to 4 season, I think அந்த டைம்ல நம்ம ஒரு பிளேயரை வேர்ல்ட் கிளாஸ்னு சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேன். ப்ராஸ்பெக்ட்டுக்கும் அது வந்து அது ஆக்சுவலி வேர்ல்ட் கிளாஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம பிளேயிங், ஒரு சில பேர்லாம் எந்த சிஸ்டம்ல போட்டாலும் எப்படி போட்டாலும் ஆடுவாங்க. அது வந்து ஒரு பெரிய குவாலிட்டி. Do you define world class based on stats or based on the effect he has on? அப்பா இப்ப இருக்கிற நான் உனக்கு சொல்லட்டுமா, இப்ப இருக்கிற ஸ்டாட்ஸ் எல்லாம் நான் ஸ்டாட்ஸ்னாவே மதிக்க மாட்டேன். எனக்கு தெரியல, எனக்கு புரியல. எனக்கு வந்து கோல்ஸ், அசிஸ்ட்ஸ், கிளியரன்சஸ் அந்த மாதிரி மெயின் ஸ்டாட், இந்த XG எல்லாம் நான் சொல்லல. நான் அதையுமே சொல்றேனே அந்த ஸ்டாட்டுமே கோல் அசிஸ்டுமே எடுத்துக்கோ. ஏன் ஒரு பிளேயர் கேன் ஹேவ் 85 minutes of bad football and still have a goal இந்த சமயத்துல. அதுதான் கேள்வியே. Do you define world class based on stats or the effects he has in every single game for the team that he plays? அதனால தான் நான் அந்த ரேட்டிங் சொன்னேன். ஒரு ரேட்டிங் மைனஸ் ஸ்பெசிஃபை பண்ணது அதுக்கு தான். அந்த 7.5 on 10 ஒன்னால வந்து அக்ராஸ் 38 கேம்ஸ் உன்னோட ஆவரேஜ் ரேட்டிங் வர முடிஞ்சதுன்னா you are there. பேசிக்கலி நீ அந்த கேம்ல கோலே ஸ்கோர் பண்ணிருக்க தேவையில்லை. இல்லையே அப்ப அருண், அப்ப இப்படி இருக்கும்ல. இப்போ let's say ஒரு player is on 6.7 for 85 minutes and he scores the goal, it will automatically go to 7.5. how is it different? அதுதான் நான் சொன்னேனே, நீ கோல் ஸ்கோர் பண்ணவே தேவையில்லை. பேசிக்கலி நீ கோல் ஸ்கோர் பண்ணாமே நீ கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இவ்வளவு தூரம். நம்ம ரொம்ப பயஸ்டா பாக்குறோம் ஆக்சுவலா. இப்ப லெட் மீ ஆஸ்க் யூ திஸ், லாஸ்டா டிஃபெண்டர் வின் பண்ணது ஒரு பாலன் d'Or வின் பண்ணது 2006ல. அங்கேயே நம்ம பயஸ் தெரியுது. நம்ம நம்பர்ஸ் தான் பாக்குறோம் எல்லாருமே. அந்த நம்பர்ஸ் தான் ஒரே டிஃபைன் பண்ற விஷயமாவும் மாறிடுது. இப்ப ஏன் இன்னொரு டிஃபெண்டர் ஏன் வேன் டைக்கால வந்து கொடுக்க முடியல? இல்ல 2006ல இருந்து நம்ம ஒரு நல்ல டிஃபெண்டரே பார்க்கலையா? ஒரு வேர்ல்ட் குவாலிட்டி டிஃபெண்டரே நம்ம பார்க்கலையா? நம்ம நம்பர்ஸ் சுண்டி பாக்குறதுனால தானே அந்த சைடே போறோம் நம்ம. இல்ல, ஐ திங்க் ஃபுட்பால் இஸ், இது வந்து ஒரு கிரிக்கெட்ல கூட ரிலேட் பண்ணலாம். கிரிக்கெட்ல வந்து the batsmen are given like அவங்க தான் மெயின் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான். இதே மாதிரி ஃபுட்பால்ல அட்டாக் கோல் எவன் கோல் போடுறானோ அவன் தான் மெயின். அது எப்பத்துல இருந்தோ இருக்கு. இல்ல ஓகே, let me ask another question.
let me ask another question. Chelsea உடைய 4-5 சீசனா அந்த வெறும் 13 கோல் கன்சீட் பண்ணாங்களே எந்த சீசன் அது? 15 goals. 15. ஆமா. 4-5 அதுக்கப்புறம் no team has come ever close to that. கரெக்ட்டா? அப்போ why should we give shout outs to defendersங்கிறது என் கேள்வி. For the Ballon d'Or. அப்ப நீ 15 தான் மார்க்னு வைக்கறியா? அது ஒரு கேள்வி இருக்குங்க. சொல்லல. Let's keep it lesser than 20. அப்படி இருந்துச்சுனா I'd say a defender has performed incredibly well that he deserves the Ballon d'Or ன்னு சொல்லுவேன். See, I think it has changed. இப்போ ரீசன்ட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. Like you see Van Dijk, you see Ruben Dias also winning அந்த ஒரு சீசன் வந்து he won the Premier League player Vincent Kompany ஒரு percentage தான். I think it's kind of கொஞ்சமா சேஞ்ச். இப்போ Saliba has a lot of mention. So people are mentioning now. People are getting mentioned. இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த 15 கோல்ஸ் ரெக்கார்ட் வந்து கடைசி வரைக்கும் பீட்டே பண்ண முடியாது. I feel like கம்ப்ளீட்டா டிஃபரண்டான ஏரா தான் எனக்கு தோணுது. I don't seriously teams are great. Teams are looking really good now. Like attack wise they are looking to attack. Chelsea தவிர எல்லாரும் நல்லா ஆடுறாங்க. So சரி இதெல்லாம் ராகுலோட கருத்து. இல்ல பட் genuine question. So if we define the most important criteria to be consistency to define the world class player, எனக்கு வந்து வேற ஒரே ஒரு செகண்ட் எனக்கு வேற டேர்ம் இருக்கு. I think consistency விட எனக்கு world class ன்றது you have to be a difference maker. Say De Bruyne. Yeah, sure. எனக்கு consistency விட you have to be a difference maker. நீ பிட்ச்ல வந்தனா நடக்கணும். எனக்கு வந்து நீ கன்சிஸ்டன்ட்டா இருந்தா எனக்கு வந்து டாப்புக்கு அப்புறம் தான் எனக்கு வேர்ல்ட் கிளாஸ். ஸோ டாப்புக்கு அப்புறம் லைக் டாப்புக்கு மேலே எனக்கு வேர்ல்ட் கிளாஸ். ஸோ வேர்ல்ட் கிளாஸ்னா ஒரு ஹாலண்ட் ஒரு டெப்ரைனா ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்பூல்ல சாலா அந்த மாதிரி ஒரு அவங்க தான் வந்து எனக்கு வேர்ல்ட் டிஃபரன்ஸ் மேக்கர் டாப். ராகுல் அது ட்ரூ தானே? நீ ஒரு 4 கேம்ல வந்து டெப்ரைனா வந்து டிஃபரன்ஸ் மேக்கரா இருந்தா நீ அவனை வந்து வேர்ல்ட் கிளாஸ் சொல்ல மாட்டியா? ஒரு சீசன் ஃபுல்லா எவ்வளவு கேம் செய்யறான் அதுதானே மெயின் டிஃபரன்ஸ். நீ இப்போ ஒரு ராஸ் பார்க்லி மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து திடீர்னு ஃபிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் இருக்கும். இந்த சீசன் வந்துட்டு சூப்பரா அவனோட டீமுக்கு லூட்டனுக்கு சூப்பரா ஆடுறான். பட் அவன் பெரிய டீமுக்கு ஆடுறப்பவே வந்து பார்சிலோனா have got one back. ராஷ்போர்ட் வந்து நான் அவன் போன சீசன் பெர்ஃபார்ம் பண்ணது நல்லது. பட் ஆனா ரொம்ப ஒன் ட்ரிக் போனியா அது வந்து லைக் ஒரு சீரியஸ்லி he has like அவன் வந்து என்ன சொல்றது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கூட பொட்டன்ஷியல் இருக்கு. பட் கன்சிஸ்டன்சி ஜீரோ. அதேதான் அவன் லைக் அவனோட பெஸ்ட் எல்லா வாரமும் கொடுத்தானா he can compete with Vinny. இன்னொன்னு கூட இருக்கு. டாப் பிளேயர்ஸ்க்கும் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து டோன்ட் கெட் கான்ஃபிடன்ஸ் வந்து போகாது. நீ கேவலம் மிஸ் பண்ணா கூட ஓபன் கோல் I am the man. he'll go. ஹாலண்ட் பாருங்க எவ்வளவு ஓபன் கோல் விடுவான். பட் he'll be there. he'll score goals. For example Sterling or Rashford or நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. வர்னரே ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டெர்லிங் என் டீம் பாம்பா அப்படி பார்க்காத அனிருத். நான் ஸ்டெர்லிங்கோட என்ன ஸ்டெர்லிங் எங்க அப்படின்னு நான் பார்த்தேன். சரி ஓகே ஸ்டெர்லிங் இஸ் a top player. பட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து போய்டும் டப்புன்னு சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி இருந்தானா he is top player but he is not world class. என்ன போல இல்ல கான்ஃபிடன்ஸ்ங்கறதோட அந்த ஒரு யங் ரொனால்டோ வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருப்பாரு பிரீமியர் லீக்ல விளையாடுறப்ப. அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா he always tells like நான் வந்து ஒரு ட்ரிக் பண்றேன் எனக்கு வந்து அது சரியா வரலனா I just keep forgetting like ஒரு 15 minutes முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணேன் பெரிய மிஸ்டேக் பண்ணேனா I will attempt the same thing. I will take him on one. அது வந்து நான் like they are so confident on their skills. So அதுதான் world class. அவனோட ability பேக் பண்ண முடியாது. அதான் அவனோட ability கண்டிப்பா பேக் பண்ணுவான். அது எனக்கு தெரிஞ்சு அது இந்த ஜெனரேஷன்லயே மிஸ் ஆகுதுன்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாருமே எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடன்ட். எம்பாப்பே and Haaland are managers are robotic. They go exactly. நான் வந்து பிளேயர் மேல தப்பு சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்த வடலங்கன்ல பண்ண அந்த சீசன் ரிவ்யூ எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் they touched upon traditional topics எல்லாமே அந்த niche topics எடுத்து பண்ணாங்க. இப்போ ஆர்சனல்ல வந்து ட்ரெடிஷனலா சொல்லலாம் கோல் போட மாட்டீங்கடா சாக்கா நல்லா விளையாடலடா மார்டின் நல்லா விளையாடல. தட்ஸ் நாட் தி திங். அவங்க அட்ரஸ் பண்ணது எல்லாமே ஒரு நீஷ் யாரும் பேசப்படாத இதனாலதான் தப்பா போகுதுன்னு மெயின் டாப்பிங் பாயிண்ட் வாஸ் ஒரு பிளேயர் போய் ஒன்னு அட்டெம்ப்ட் பண்ணி தப்பு பண்ணானா நெக்ஸ்ட் டைம் த மேனேஜர் டசன்ட் அலோ him to do the same. அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த மாடர்ன் கேம்ல இருக்கு. அது எல்லா மேனேஜரும் சொல்ல மாட்டேன். ஹைலி பொசிஷனலி பேஸ்ட் இன்கிரெடிபிளி கண்ட்ரோல் சீக்கிங் மேனேஜர்ஸ் பெரிய பிரச்சனை இருக்கு. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சென்டென்ஸ் இல்ல கௌதம். என்ன பண்றது சொல்லணும் இல்ல சொல்லி மட்டும் இல்ல பெப்பு இருக்கும். how can you
யாரா ஒருத்தர் பேசுங்கடா. வந்து ஆன்சலாட்டி இதை சொல்லியிருந்தாரு. See, defensively you can make a structure. இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் தடுக்கணும், இங்க போகணும், ட்ராப் பண்ணு, ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அட்டாக்ல போகும்போது ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்லி ஆன்சலாட்டி கேட்டிருந்தாரு. That's how I give it அப்படின்னு சொல்லி ஆன்சலாட்டி சொல்லியிருந்தாரு. இல்ல இருங்க, பட் எனக்கு வந்து சும்மா எல்லாரையும் போய் எங்க வேணா ஓடுனா எப்படி இதை ஓடுவாங்க? யூ ஹேவ் டு ஹேவ் ஒரு ஸ்ட்ரக்சர், சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர். நீ இந்த ஜோன்ல இது பண்ணு அப்படின்னா இட் வில் பி ஓவரால் குட் ஃபார் த டீம். நீ சும்மா எல்லாரும் போய் ஓடு அப்படின்னு சொன்னா பால லூஸ் பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் மாட்டிப்பாங்க, கவுண்டர் அட்டாக்ல போவாங்க. சோ ஐ திங்க் தேர் இஸ் ஆல்சோ பிளஸ் we are not looking at ன்னு தோணுது எனக்கு. இல்ல அது பிளஸ்ங்கறத விட அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் ஆஃப் விங்கர்ஸ் ஹஸ் டைட் ஆக்சுவலி. ஆமா, டபுள் அப் பண்ணா எல்லாரும் டபுள் அப் பண்ணா எப்படி தாண்டுவாங்க? டபுள் அப் ட்ரிபிள் அப் பண்றாங்க விங். இப்ப சாக்காவை நீங்க பாக்குறீங்க, வாரம் 3 பேர் அவனை சுத்தி ஓடுறாங்க. நான் அது வந்து தப்பா சொல்லல, ஏன்னா டெஃபினட்டா அவன் தான் ஒரு டாலிஸ்மேன்னா நீங்க அவனை தான் அட்டாக் பண்ணுவீங்க டெஃபினட்டா. அதுக்கு கவுண்டரா மேனேஜர்ஸ் வந்து எந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கவுண்டர் பண்ற மாதிரி எந்த மேனேஜருமே அதுக்கு ஒரு பிளான் கொண்டு வர மாதிரி தெரியல. எக்ஸப்ட் ஃபார் பெப்போண்டி தான் செய்வான். அந்த மாரேஸ் போறப்ப மாரேஸ்க்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும், லைக் மாரேஸ் ஃப்ரீ பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட்ல கூட இப்போ பண்றான், லைக் இன்வெர்ட்டட் ஃபுல் பேக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி விட்டு விங்கரை 1v1 நிறைய வாட்டி. ஐ திங்க் தட் விங்கர்க்குனா எங்க விங்கர்னா வெர்னர் வச்சு என்ன 1v1 போய் ஆமாமே 2 வருஷம் பண்ணா கூட இல்ல. விங்கரா இருந்தாலுமே இல்ல, நோட்டீஸ் பண்ணா குலுசெவ்ஸ்கியா இருந்தாலுமே வந்து அவன் வந்து ஆக்சுவலா மோர் சென்ட்ரல் ஏரியாஸ்ல தான் ஆடுவான். அவன் வந்து அவன் அந்த பண்றேங்கிற மாதிரியான விங்கர் தானே அடிக்கிறாங்க இப்ப பேசிக்கா. நீ வித்து குலுசெவ்ஸ்கிலாம் அங்கேயே நீ மாட்டிக்கோ, அங்க அந்த மாதிரியான விங்கர் தான் அடிக்கிறாங்க. குலுசெவ்ஸ்கிலாம் ப்ராப்பரா வந்து அந்த கிரீலிஷ் மோடுக்கு போயிட்டான். ஆல்ரெடி கிரீலிஷ் மோடுக்கே போயிட்டான் குலுசெவ்ஸ்கி, அந்த மோட்ல தான் இருக்கான். கிரீலிஷ் வந்து உண்மையிலே என்னமோ அது என்ன சொல்றது, அப்படியே ஒரு அப்படியே பறந்துட்டு இருந்த ஒரு பையனை அப்படியே என்ன சொல்றது ஒரு கண்ணத்தை. நான் ஏன் அவன் பறக்கலன்னு சொல்றேன், கிரீலிஷ் எல்லாரும் டபுள் அப் பண்ணா அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? எவ்ரிஒன் 3 பேர் அங்க வரானுங்க, என்ன பண்ண சொல்றீங்க அவனை? இல்ல வினிசியஸ் விஷயம் வந்து மேனேஜ் பண்ணாருன்னா அவ்வளவுதாங்க. அப்படி கிடையாது. ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த நம்ம வழக்கமா 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கிரீலிஷ போட்டு ஆடியே நடிச்சிட்டு இருந்தானுங்க. அப்ப கிரீலிஷ் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருப்பான், ஏய் என் மேனேஜர் இதைத்தான் நான் பண்ண சொல்றாரு, நான் ஆஸ்டன் வில்லால வந்து நான் தான் மெயின் மேனா இருந்தேன், என்னை நம்பித்தான் டீம் இருந்துச்சு, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த டீம்ல த மேனேஜர் வாண்ட்ஸ் ஆப்போனன்ட்ஸ் டு கம் ஆன் மீ. நான் வந்து மேனை இழுத்து மத்தவங்களை ஃப்ரீ பண்றதா என்னோட ரோல். அப்போ ஐ வில் பி ஹோல்டிங் ஆன் டு த பால் மோர். நான் சும்மா எடுத்துட்டுலாம் ஓட முடியாது. எனக்கு வந்து என்னோட டேலண்ட் வந்து ஐ நோ ஹவு டு ட்ரிபிள், ஐ நோ ஹவு டு கெட் பாஸ் பீப்புள். ஸோ த மேனேஜர் வாண்ட்ஸ் மீ டு ஹோல்ட் த பால். ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் நீ அட்டாக் பண்ண வருவாங்க, என்னோட டீமே ஃப்ரீ ஆவாங்க, நான் பால கொடுத்துருவேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஐ வாண்ட் டு கிளியர் தட் Pep doesn't say like நீ இந்த மாதிரி ட்ரிபிள் பண்ணாத, ட்ரிபிள் பண்ணுன்னு நோ மேனேஜர் சேஸ் தட். இட்ஸ் அல்டிமேட்லி இந்த லெவல் வரைக்கும் இதெல்லாம் செய்யலாம். இல்ல அவன் ட்ரிபிள் பண்ணனும் சொல்ல மாட்டான், ஆனா பால லூஸ் பண்ணாதன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? ட்ரிபிள் பண்ணா இல்ல அது மாட்டோம். மெயினான ரீசன் அவங்க கிரீலிஷ் போனது மெயினான ரீசனே அதானே. அவனோட க்ளோஸ் கண்ட்ரோல் வச்சுட்டு அவங்க வந்து பால அந்த ஏரியாவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க டோட்டலா கிரீலிஷ் கிட்ட இருக்கிறதும். பட் டோக்கு வந்து பாக்கிறதுக்கு வித்தக்காரன் காட்டுற மாதிரி நிறைய இருக்கும். பட் இன் அவுட்புட் வைஸ் பார்த்தா I think Rahul, you'll agree, you'll prefer a Grealish in your team over Doku. நேத்து வந்து எனக்கு Grealish எங்கடா, நேத்து Grealish மேட்ச் நேத்து Doku எத்தனை வாட்டி பால் லூஸ் பண்ணாங்க. அதனால தான் கவுண்டர் போச்சு. நேத்து एक्चुअली Doku வந்து லைக் I was என்ன சொல்றது, உண்மையிலே ஒரு பிடெக் வினி ஜூனியர் மாதிரி அவன் லைக் நிறைய ட்ரை பண்றான். லைக் he is nowhere near வினி ஜூனியர் லெவல், பட் அந்த ஒரு ட்ரெடிஷனல் விங்கர் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நீ சொல்ற எக்ஸாம்பிள் ரொம்ப பேட் டைமிங்ல வருதுடா இன்னைக்கு பிரேஸ்ரா. இல்ல எக்ஸாம்பிள் விட்டுறலாம். I'm not taking Messi Neymar here, but similar to Messi Neymar players in the previous generations have also existed. அதுக்கும் இப்போ ஒரு சாக்காக்குமான ஒரு கம்பேரிசன் நான் பண்றேன், ஓகேவா? சாக்காவை பயங்கரமா டபுள் அப் ட்ரிபிள் அப்லாம் பண்றாங்க பிரீமியர் லீக்ல. they are not allowing to move anywhere. அந்த மாதிரி சாக்காக்கு பால் போச்சுன்னா 2 பேர் கன்ஃபார்மா நிக்கிறான். Do you think it's Arteta saying 2 பேர் வந்தாலும் டேக் ஆன் பண்ணிராத, we shouldn't lose the ball there, we are in the final third, பால் லூஸ் பண்ணிர கூடாது, எப்படியாச்சும் ஒரு மேனை பார்த்து கொடுத்துருங்கிறது ஆர்டெட்டாவோட திங்னு நினைக்கிறீங்களா? Is he curbing Saka to take on the players? He would encourage Saka to probably ஏதாவது சொன்னா கூட டேக் ஆன் த பிளேயர் தான் சொல்லுவான். ஏன்னா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பால் லூஸ் பண்ணினாலுமே இமீடியட்டா கெயின் பண்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நாங்க ஆடிட்டு இருக்கோம். அதனால தான் எங்களுக்கு அகைன்ஸ்ட் ஷாட்ஸும் கம்மியாகுது.
பட் அந்த இவனை டபுள் அப் பண்ணி நீ டேக் ஆன் பண்றதுங்கிறது 2 பேர் வந்தா ப்ராபப்ளி நீ ஒரு நல்ல சார்மாரான பிளேயரா இருந்தனா நீ பண்ணலாம். 3 பேர் வந்தாங்கன்னா நீ யாரா இருந்தாலுமே பண்றது ரொம்ப 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 கஷ்டம். மெஸ்ஸியாலே பண்ண முடியாது. மெஸ்ஸியே பாஸ் பண்ண ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அது வந்து ஒரு டெஃபினெட்லி அது வந்து ஒரு இது பண்ண வேண்டிய விஷயம். மேனேஜர் ஹேஸ் டு ஃபைண்ட் வேஸ். என்ன பொறுத்த வரைக்கும் லைக் வெதர் யூ சே சம்திங் ஆர் நாட், இஃப் யூ வாண்ட் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்றதா மேனேஜரோட வேலை. அந்த நேரத்துல சாக்கா லைக் ஒன்னு வந்து அந்த சிஸ்டம்குள்ள போய் ஒன்னு ஆர்சனல் இல்ல லிவர்பூல் வந்து வேற மாதிரி ஃபுட்பால். பட் ஆர்சனல் மேன் சிட்டி விளையாடுற மாதிரி அவங்க சிஸ்டம்ல இப்ப பெர்னார்டோ சில்வாலாம் அப்படியே அந்த சிஸ்டம் பிளேயர், அப்படியே என்ன சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் மாதிரி. அந்த சிஸ்டம்குள்ள அவுட் சைடு தி சிஸ்டம் ஐ ஹவ் சீன் ஹிம் ப்ளே ஃபார் போர்ச்சுகல். உண்மையிலே லைக் ஹி இஸ் நாட் even half of the player he is at City. What? That is not, he is like top player. இந்த பொசிஷன் போர்ச்சுகல்ல வெச்சு நீங்க போர்ச்சுகல்ல வெச்சலாம். யூ saw மொனாக்கோவை பாத்தீங்களா? மொனாக்கோல எப்படி பெர்னார்டோ ப்ரோ போர்ச்சுகல் அழுக்கான டீம் ப்ரோ. அது நம்ம போர்ச்சுகல் ரொம்ப அழுக்கான டீம் ப்ரோ. அவங்க வந்து கோல் போடணும்னே ஆட மாட்டாங்க. அவங்க வந்து எப்படியாச்சும் மேட்சை முடிச்சு கடைசியில 96 நிமிஷத்துல எப்படியாவது கோல் போடணும், 4 பேர் வந்து கிள்ளி விட்டு ஓடணும், இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் டீமை வெச்சு ஜட்ஜ் பண்றதே லைக் ஐ திங்க் I don't agree to that. International completely different. They work very well on the system. அதான் நான் சொல்ல வரேன். அதான் சொல்றேன், அழுக்கு அந்த அழுக்கு டீமுக்கு வந்து பெர்னார்டோ சில்வா ஆடினாலும் அழுக்கா தான் தெரியும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல போர்ச்சுகல் டீம்ல வந்து வேர்ல்ட் கிளாஸா தெரியுதுன்னா வந்து டனிலோ பெரேராவும் வில்லியம் கார்வாலியோ இவங்க 2 பேர் மட்டும் தான். அவங்க 2 பேர் தான் வந்து இடிச்சிட்டே இருப்பாங்க. அது கேன்சல். They give Bruno the freedom. அதனால தான் Bruno is like Portugal போனா he plays really well. Brunoக்கு ஒண்ணுமே தர கூடாதுங்க. அது ஏங்க 4 மாசம் முன்னாடி தான் வந்து அப்படி சொன்னீங்க Bruno பத்தி. கொடுத்த ஃப்ரீடமே போதும், எல்லாம் போதும். ஒரு காலத்துல ஒரு மாசம் முன்னாடி என்ன மேன் டிப்ரோயினே Bruno தூக்கி மேன் சிட்டில போடுங்கடா அப்படினு பேசிக்கிட்டு ஒரே மாசத்துல அந்தர்பத்தியா. பட் let's finish this by saying I want you guys to name okay, let's define categories. I don't want explanations. World class க்கு அப்புறம் என்னது? goat, Messi, Ronaldo like world class கீழங்க கீழங்க. ஓகே நீங்க மேல சொன்னீங்கல கீழ. sorry world class க்கு கீழ. sorry எனக்கு வந்து world class கீழ டாப் பிளேயர் லைக் டாப் பிளேயர்னா நான் சொன்னேன் world classனா you have to be difference maker and consistent. Okay. example டாப் க்கு அடுத்தது world class டாப் க்கு அடுத்தது good. I'll say good. Yeah. Good example வந்து okay, where do we put promising talents? இந்த மூணுல where do we put promising talents? ஏஜ் மெயினான விஷயம். என்ன ப்ராமிசிங் டேலண்ட்னு நம்ம சொல்றோம். ப்ராமிசிங்னா அது ஏஜ் ஒரு பெரிய ஃபேக்டர். இப்போ வந்து ராஷ்போர்ட் போன சீசன் கோல் போட்டதுக்காக அவனை ஸ்டார் பாய்னாங்க. அதை விட ஒரு டபுள் பாஸ் வேலையே இருக்க முடியாது. டேய் அவன் என்னடா ஸ்டார் பாய்ங்கிறீங்க மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ லைக் உன்னோட ஏஜ்ங்கிறது பொட்டன்ஷியலுக்கு பெரிய ரோல். நீ வந்து 22 வயசுல ஆடுற மாதிரியே தான் 25 வயசுலயும் ஆடுறீங்கன்னா இட் டசன்ட், அது உண்மையில யூ ஆர் நாட் ரியலைசிங் எனிதிங். யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் லைக் a decent player. அவ்வளவுதான். யுவர் கேரியர் இஸ் ஸ்பேனிங் அவுட் தட் வே. சோ ஏஜ்ங்கற வச்சு தான் நான் வந்து பொட்டன்ஷியல் பிளேயர்ஸே நான் ஜட்ஜ் பண்ணுவேன். நான் அதுதான் தட் வில் பீ மை. எனக்கு வந்து டிஃபரண்ட் ஒபினியன் இருக்கு. ஐ டோன்ட் see ஏஜ். ஏனா ஒரு பிளேயர் ஒரு இதுல பீக் ஆகலாம். யூ கான்ட் சே இம்பாக்ட் ஆன் தி டீம். அவ்வளவுதான். கரெக்ட். 28 இயர்ஸ் பீக் ஆவான் சொல்ல முடியாது. ஏங்க மொத்த யங் பிளேயர் அங்க தான் இருக்கு. அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு. எனக்கு இம்பாக்ட் ஆன் டீம் எனக்கு இப்ப இல்ல. எனக்கு கோல் பாமர் கூட விடுங்க, ஹசார்டே எடுத்துக்கோங்களேன். ஹசார்ட் வந்த ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா? இம்பாக்ட் ஆன் தி டீம், சிம்பிள் as that. அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து போற சீசன் வரைக்கும் ஒரு பேட் சீசன்ன்றது எனக்கு தெரிஞ்சு 2015-16 சீசன் மட்டும்தான். அந்த சீசனுமே ஒரு வண்டர்ஃபுல் போட்டான். நீ ஹசார்ட் நேம் பண்றல, உனக்கு ஹசார்ட் வந்து செல்சி மேல எந்த இம்பாக்ட் இருந்துச்சோ அதே தான் வந்து அலெக்சிஸ் சாnchez-க்கு ஆர்சனல் மேல இருந்துச்சு. கரெக்ட். only difference was we did not win anything apart from FA Cup. you guys won. இல்ல நம்ம பிளேயர் டு பிளேயர், டீம் டு டீம் ஆனா பிளேயர் டு பிளேயர் இல்ல. நான் சொல்றேன் இந்த பிளேயர் டு பிளேயர் பாக்குறப்ப would you put Hazard and Sanchez in the same bracket? yeah I would. அதுதான் எனக்கு ஜெனரலா கேக்குற ஒரு क्वेश्चन. அக்செப்ட் ஒரு ஆர்குமென்ட் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா ஓகே அப்படினு போய்ட்டாங்க ரெண்டு பேரும். I would ஏனா சாnchez ஆர்சனல் எனக்கு தெரியும் எவ்வளவு டேஞ்சரஸ்னு. ஏனா ஒரு சீசன்ல சாரி வந்த சீசன் நினைக்கிறேன். அதான் லாஸ்ட் சீசன் ஆர்சனலுக்கு சாnchez ஆடுனா அண்ட் ஹசார்ட்க்கு லாஸ்ட் சீசன். அதான் எப்படின்னா சாரியோட ஃபர்ஸ்ட் கேம் வாஸ் அகைன்ஸ்ட் ஆர்சனல் ஆர் தேர்ட் கேமோ செகண்ட் கேமோ அகைன் ஆர்சனல் நினைக்கிறேன். நான் ஹசார்ட கொண்டு வருவேன், அடுத்த 3வது நிமிஷம் அவனுங்க சாnchez கொண்டு வருவானுங்க. அந்த கேம் 2-2 முடியும். எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. சாnchez at Arsenal was different graving. I will never say இந்த சாnchez பையன் எங்களை ஏமாத்திட்டு லண்டன்ல இருக்கறத நடக்குன்னு சொல்லிட்டு போனான் அந்த கிறுக்கு பையன்.
அங்கேயே அவன் கிடக்கட்டும். பட் ஓகே, ஃபைனலி டு ஃபினிஷ் திஸ், இப்போதைக்கு வேர்ல்ட் கிளாஸ் பிராக்கெட்ல வேர்ல்ட் ஃபுட்பால்ல இருக்கிற பிளேயர்ஸ் யார்? வேர்ல்ட் கிளாஸ் ஐ திங்க் சிட்டிலே வந்து ஒரு 4 பிளேயர் நேம் பண்ணலாம். இல்ல இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நீ வந்து ஒரு 4-5 பிளேயர் கொடுத்துட்டு இவங்களாமான்னு கேட்டா அது வேற क्वेश्चन. ஓகே இல்ல, each name two, then we'll discuss if they are world class. ஓகே, அவங்க கிளப் ஆர் whatever you think. இல்ல எங்க கிளப்லாம் இல்லங்க. இது நல்லா whatever you think. please leave out Ronaldo, Messi. I don't want Ronaldo, Messi. மத்த பிளேயர் ஓகேவா? சிம்பிள், உங்க கிளப்ல இருந்தே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இருக்கிற கரண்ட் கிளப்ல இருந்து உங்க கிளப்ல யாரெல்லாம் வேர்ல்ட் கிளாஸ்னு நினைக்கிறீங்க அப்படி வேணா எடுத்துக்கோங்க. எங்க கிளப்ல வேர்ல்ட் கிளாஸ் யாரும் இல்ல. தாமஸ் பார்ட்டி ஒருத்தர் சொல்லலாம், அதை தாண்டி எனக்கு தெரியல. நோ அருண் பொட்டன்ஷியல் இல்ல இல்ல இல்ல. தாமஸ் பார்ட்டி யாரு? கம் ஆன் அருண் டூட், நீங்க தாமஸ் பார்ட்டி ஆடுறது நீங்க ரொம்ப கம்மியா பாக்குறீங்க. அவனோட இன்ஜுரினால உங்களுக்கு தெரியல. பட் தாமஸ் பார்ட்டி பண்றது இந்த லீக்ல நான் வேற யாருமே பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். யாருமே பண்ண முடியாது. தாமஸ் பார்ட்டி நல்லா இருந்துச்சு. அவன் ஃபுல் ரன் ஆஃப் கேம்ஸ். இது எங்களோட சாபம்னு நினைக்கிறேன். அத்லெட்டிகோல வந்து 5 வருஷமா என்னமோ 7 மேட்ச் மிஸ் பண்றான் இன்ஜுரினால. இங்க வந்து எவ்வளவு மிஸ் பண்றான். அவன் இருந்த ஆசைக்கும் அது சொல்லுங்க. இன்ஜுரியில மிஸ் பண்ணா எவ்வளவு நாள் மிஸ் பண்ணா இன்ஜுரியில, எந்த ரீசனா இருந்தாலுமே இல்ல மிஸ் பண்றான்ல கேம். அவனோட ஃபுல் இது வெளியே வர மாட்டேங்குது. லைக் இப்போ ப்ராபப்லி ஐ டோன்ட் நோ இஃப் யூ வுட் பிகாஸ் we have not seen him play in a long time. பட் ஆனா எனக்கு வந்து டெக்லன் ரைஸ், சாகா, சலீபா இவங்க 3 பேருமே வந்து பொட்டன்ஷியல் கேட்டகரியில தான் நான் போடுவேன். ஐ வாண்ட் டு see டெக்லன் ரைஸ் play more regularly at a big team. அந்த சிஸ்டமோட டிமாண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி ஆடி அது கன்சிஸ்டன்டா மத்த எல்லா பெரிய டீம் கூட கான்ஃபரன்ஸ் லீக்ல நீ போய் ஆடுறதுக்கும் சாம்பியன்ஸ் லீக்ல நீ ரெகுலரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. I want to see him do that. Same thing with Saka, has amazing potential. Saliba amazing potential. But ரெகுலரா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து எவ்வளவு தடவை நீங்க ரெகுலரா பண்றீங்க, அது rinse and repeat எவ்வளவு ரெகுலரா ஆகுது உனக்கு, அது உன்னால எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்னால எவ்வளவு கேம் ஸ்டேட் மாறுது, அது எல்லாமே இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அந்த பிராக்கெட்ல தான் கன்சிஸ்டன்சி அருண். பட் எனக்கு வந்து ரைஸ் இஸ் டாப், இம்பாக்ட் வைஸ் வந்து ரைஸ் இஸ் டாப். என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் டு இன்டரப்ட், நான் இல்லன்னு சொல்ல ராகுல், ஆனா எங்களுக்கு தாமஸ் பார்ட்டி நீ சொன்னல அருண் நீ தாமஸ் பார்ட்டி சொன்னல, தாமஸ் பார்ட்டி as a player I agree, but Thomas Partey at Arsenal is a complete flop. அது இட்ஸ் நாட் a complete flop. இன்ஜுரினால complete flop நீ இல்ல. வேர்ல்ட் கிளாஸ்ன்ற போது அந்த இம்பாக்ட் உங்க டீமை கொண்டு வரலனா ஃப்ளாப் என்னன்னு நான் சொல்லுவேன். நீயும் அத நோக்கு. நான் போன சீசன் நல்லா தான் பண்ணேன். நான் அதுதான் நான் சொல்றேன். இன்ஜுரி இல்லாத நேரத்துல அவனுடைய இம்பாக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நெகட்டிவ்ஸ் ரொம்ப 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 கம்மி. இன்ஜுரினால நீ ஓவரால் பார்த்தேன்னா அவனுடைய இம்பாக்ட் வெளியே வரவே வரலங்கிறதா. அதனாலதான் நான் தாமஸ் பார்ட்டி as a playerன்றேன், தாமஸ் பார்ட்டி at Arsenal சொல்ல. தாமஸ் பார்ட்டி as a player is world class. Yes. I didn't see that coming, but moving to Chelsea, any world class players at Chelsea at the moment? Thiago Silva, Sterling. கன்சிஸ்டன்சி இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். தியாகோ சில்வா ஓகே, ஐ டெஃபினெட்லி not at Chelsea இல்ல, but I am saying Sterling as a player itself. I agree. இல்ல again Sterling and Thiago Silva. நம்ம இப்போ அதுதானே பாயிண்ட். look at numbersங்க. நீங்க அதான் நான் சொல்றேன். look at numbers exactly. Has he scored 15 goals every season? Yes, for City he scored 15 goals. இல்ல பண்ணிருக்கான். அதனால 2 seasons. How long has he been Chelsea? 2 seasons bro. Chelsea 1.5 season. எல்லாரும் கேவலமா ஆடுறானுங்க. இந்த சீசனுமே அவன் 6 கோல் அடிச்சிட்டான். இந்த சீசனுமே 6 கோல் கௌதம். ஆனா அது ஒன்னு ஒத்துக்கலாம், எல்லாமே ஃப்ரீ கிக்னு நினைக்கிறேன். 3-4 ஃப்ரீ கிக். That's not the point. Still goal. அதுவும் போட்டே அதுவும் தேவதானே. சீரியஸா இல்ல நான் சொல்றேன். லைக் வேர்ல்ட் கிளாஸ்னு சொல்றப்ப அடிஷன்ல ஃப்ரீ கிக். அங்கதான் அனிருத் நான் சொல்றேன். அங்கதான் அனிருத் நானும் இத சொல்றேன். ஸ்டெர்லிங் at City was world class. அவன் வந்து அந்த பொட்டன்ஷியல். இப்ப செல்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சின்னு பேசுற பட்சத்துல அதே இம்பாக்ட் வருதா, அதே அளவுக்கு அது ஃப்ளோ திருப்பி கண்டினியூ ஆகுதான்னு கேட்டா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் யூ வில் அக்ரி வித். சோ அந்த பாயிண்ட் அந்த பிராக்கெட்ல போட முடியாதுதான் நான். தியாகோ சில்வானா ஓகே, ஒரு ஆள் 38 வயசுல 40 வயசுல வந்து அவன் பண்றதே பெரிய விஷயம். தியாகோ சில்வா 35 க்கு வரும்போதே everyone wrote him off, panic buy, gaining buy ன்னு சொன்னாங்க. and he's continued it for 5 more seasons. எப்படி பண்ணா எனக்கு தெரியல. நான் ஜெனுவனா சொல்லுவேன். You can see the mentality la and like recent அந்த கேம் அந்த 3-2 ஜெயிச்சாங்கல. லூட்டன்
அதுல லைக் நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எவ்ரி செல்சி பிளேயர் எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு, பட் ஹி வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். மேனேஜரே சந்தோஷப்பட்டான், அவன் சொல்றான் மேனேஜரே அவன் இப்படிதான் அப்படின்னு விட்டுங்கன்றான். இல்ல தியாகோ சில்வா வந்து லைக் ரியலி இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு 39ல ஐ கேன் நெவர் இமேஜின் சம்ஒன், அது பிரீமியர் லீக்ல மோஸ்ட் லைக் பிசிக்கலி. அதுவும் செல்சிக்கு என்ன எனக்கு புரியலங்க. செல்சிக்கு வந்து அவன் 3 டிராஃபி அடிச்சிட்டான், இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும்? அவன் செல்சிக்கு வந்து முதல் கேம் வெஸ்ட் பிராம் ஒன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு கண்ட்ராவியான ஒரு கேம் ஆடுவான் 3-3 ரொம்ப கேவலமா விடுவான். முடிச்சிட்டாங்க, அப்பவே சமாதி கட்டிட்டாங்க, அவனுக்கு பாடையெல்லாம் கட்டி போய் படுத்துக்கோப்பா அப்படின்ட்டாங்க ஆல்ரெடி. நான் வந்து டே அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். அந்த வந்த சீசன் அவனுக்கு ஒரு எப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி எப்படி பினிஷ் ஆனமோ அப்படி பினிஷ் ஆச்சு அவனுக்கு. பிஎஸ்ஜி அண்ட் டுஷெல் அண்ட் இங்க வந்து அடுத்த சீசன் செல்சி அண்ட் தியாகோ சில்வா வித் டுஷெல் செமையா இருந்துச்சு. Okay, let's move on to Man City இப்போ. சிட்டில வந்து I'll say Rodri confirm. KDB Rodri வந்து Yeah, you can also actually put Haaland. Haaland is done in every club. Yeah, player போயிட்டே இருக்காங்க. இருங்க, ஹாலண்ட், ஸ்டோன்ஸ் பாத்தியா நெக்கல் பாத்தியா அந்த ஆளுக்கு. ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஸ்டோன்ஸ் நீ ஸ்டோன்ஸ் கொண்டு போயிட்டு இன்னொரு டீம்ல போட்டேன்னா அவ்வளவுதான். இல்ல லெட் மீ ஒன் சீசன் அடப்பாவி 5 வருஷமா பண்ணிருக்கான். இஸ் டூயிங் ஸ்டோன்ஸ் இல்ல டீமே இல்ல. லிட்டரலா நான் சொல்றேன், டிஃபென்ஸ் ராகுல் ஸ்டோன்ஸ் ஒரு ஜெனரல் டிஃபென்சா போடுற டிஃபெண்டரா போடுறதுக்கும் சிட்டி சிஸ்டமோட டிஃபெண்டரா போடுறதுக்கும் சிட்டி டிஃபென்ஸோட டிஃபெண்டரா போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஐ டோன்ட் அக்ரி. ஏன்னா நான் பாயிண்ட் சொல்றேன், என் பாயிண்ட் சொல்றேன். ஸ்டோன்ஸ் வந்து டிஃபென்ஸ் மேக்கர். அவனால டிஃபென்ஸே வந்து கொலாப்ஸ். சிட்டி டிஃபென்ஸ் அதுவும் இட்ஸ் நாட் லைக் சம் நார்மல். சிட்டி டிஃபென்ஸ் வந்து இட்ஸ் கொலாப்சிங். ஸ்டோன்ஸ் இல்லனா அது எப்பத்துல இருந்தோ 2019 அது உங்க சிஸ்டம்னால தானே, அது பிளேயர்னாலே. அது உங்க சிஸ்டம். நீங்க அப்படி அந்த கட்டம் போட்டு ஆடுறதுக்கு உங்களுக்கு ஸ்டோன்ஸோட இம்பாக்ட் வேற பிளேயரால ப்ரொவைட் பண்ண முடியல. இஃப் டுமாரோ யூ கெட் a better defender who is able to do the same thing in the box, ஸ்டோன்ஸ் உங்களுக்கு தேவையே இல்லாம போய்டுவான். அதான் சொல்றேன். இல்ல ஐ டிஸ்அக்ரி. பிகாஸ் ஸ்டோன்ஸ் வந்து நாங்க வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல வர அத மட்டும் நான் சொல்ல, ஆன் தி பால் மட்டும் சொல்ல. அவன் வந்து ஏரியல் எபிலிட்டி சரி, அவன் வந்து டாக்லிங் சரி, அவன் வந்து கேம் ரீடிங் சரி, எல்லாமே இஸ் வேர்ல்ட் கிளாஸ். ஐ வில் டெல் யூ. நீங்க ஸ்டோன்ஸ் க்ளோஸா பாத்தீங்கன்னா ஐ பீன் வாட்சிங் ஹிம் சின்ஸ் எவர்டன் டேஸ். பான்ஸ்லில கூட நான் எவர்டன்ல என்ன பாத்துட்டு இருக்கேன். ஆர்சனலோட லிங்க் பண்ணாங்க அவனை. யா, he's been like top injuries மட்டும், injuries and personal issues aside. நீங்க பார்ட்டிக் சொன்ன மாதிரி தான், injuries and personal issues aside, ஸ்டோன்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் 3 வருஷமா இஸ் பீன் லைக் எல்லாம் ஆல் ரவுண்ட் டிஃபெண்டர்னா ஐ வுட் சே பிரீமியர் லீக்லயே நம்பர் 1 இஸ் ஸ்டோன்ஸ். லைக் ஆல் ரவுண்ட் டிஃபெண்டர் பிரீமியர் லீக்ல. ஓகே, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல ஸ்டோன்ஸ்ல. நீ வந்து ரொட்ரி சொல்றியா, கண்ண மூடிட்டு அக்செப்ட் பண்ணுவேன். கேடிபி சொன்னா கண்ண மூடிட்டு அக்செப்ட் பண்ணுவேன். ஸ்டோன்ஸ் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. And Haaland, I think these three. Ruben Dias was really good for 2 seasons. I wouldn't rate like Ruben Dias a top defender, but I wouldn't say he has some limited skill sets which is compensated by stones. அதனால தான் நான் ஸ்டோன்ஸை போடுறேன். ஸ்டோன்ஸ் தான் அந்த க்ளூ, டீமுக்கே அவன் தான் க்ளூ லிட்டரலா டிஃபென்ஸுக்கே. அதனால தான் நான் ஸ்டோன்ஸ் போடுறேன். இம்பாக்ட் வைஸ் சரி, லாங்கிவிட்டி வைஸ் சரி, he's like top இன்னும் இருக்கு. he's still 28 29 I think he'll play for 2 or 3 more good years in his prime. இன்ஜுரி இல்லனா, இன்ஜுரி தான் அவனுக்கு பிரச்சனை எப்பவுமே. So yeah, undoubtedly Haaland, KDB and Rodri, அதெல்லாம் வந்து there's no doubt about those three. பெர்னார்டோ சில்வா, ஆமா அதான் போயிட்டே இருக்கும் சொல்லிட்டே இருப்பேன். Yeah, so yeah, I think okay, பெர்னார்டோ சில்வா எனக்கு ஷூரா தெரியல, பட் ராகுல் சொன்ன மாதிரி சிட்டில வந்து I think you can keep going for the world class player. நம்ம யுனைடெட் பொறுத்த மட்டும் யுனைடெட் கடைசியா வரும். நம்ம கார்த்திக் கிட்ட கேட்போம். கார்த்திக் ஏதோ ரொம்ப தீவிரமா யோசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல யோசிக்கலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க நான் சொல்றேன் உன்னோட வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் டீம் வேணும் நீ சொல்லு, நான் சப்போர்ட் பண்றேன். சாம்பியன்ஸ் லீக் வின்னர் நான் சொல்றேன்டா. அவங்க கிடைக்காது. எங்க டீம்ல இல்ல, ஆனா எங்க மனசுல என்னைக்குமே இருக்காரு ஆரிக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கான் ஒருத்ததாங்க எங்க டீம்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், எம்ஜிஆர் லெவலுக்கு ஏத்தி விட்டா ஹாரிகேன். ஆனா ஒரு நிமிஷம் என் மனசுல இருக்காரு. ஒரு விஷயம் சொல்ல, லைக் லைக் ப்ராபப்லி the way we are going, இன்னொரு 2-3 சீசன்ஸ்க்கு அப்புறம் மேபி ஐ கேன் see. நாங்க இப்ப கேக்குறோம், நீங்க 2-3 சீசன்ஸ்லாம் கேட்காத, நான் இப்ப கேக்குறேன். ஹைபோதெட்டிக்கல் ஆன்சர்லாம் எனக்கு தேவையில்ல, இந்த மாதிரி மழுப்பாத. சரிங்க, இல்லங்க அவ்வளவுதாங்க. இப்ப யாரும் சான் இருக்கானடா, நான் சொல்றேன் சான் இருக்கானே. I won't put Son as world class.
I won't put ஏன்டா? நீங்க போறதா போடு. I don't think it's it's yearsல இல்ல 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 நியாயமா இருக்கலாம்டா, ஆனா இவ்வளவு நியாயமா இருக்க கூடாதுடா. இல்ல நியாயம் இல்ல. ஏன் சான் இல்ல சொல்றேன், நான் ஜெனுவினா கேக்குறேன், ஆர்சனல் ஃபேனா கேக்குறேன் கிட்ட ஏன் சான் இல்லன்னு சொல்றேன். இல்ல I feel like he has had seasons where like you know அவன் வந்து கன்சிஸ்டன்ட்டா நான் வந்து நிறைய இது பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்தது இல்ல. லைக் லாஸ்ட் ஒரு 3 to 4 seasons yeah he is obviously scoring goals, அந்த தப்புலாம் சொல்ல. But then I have seen மாதிரி சொல்றேன் நீ. இல்ல ஆமா ஆமா சானுக்கு வந்து அந்த அந்த நேம் டேக் வந்து எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்கு. தட்ஸ் வை லைக் ஈவன் லாஸ்ட் சீசன் அப்போ ஐ வாண்டட் டு see லைக் இந்த சீசனாவே இருக்கட்டும், ஐ வாண்டட் டு see a different சான். இது வரைக்கும் ஆக்சுவலா ப்ராப் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீசன் அவன் என்ன பண்றானோ இதே மாதிரி அடுத்த சீசன் பண்ணா ப்ராப்ளி I'll put him because he is not only like just scoring goals in the season, he is contributing well. அவன் வந்து லெஃப்ட்ல போட்டாலும் சரி ரைட்ல போட்டாலும் சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் him taking more responsibility because கேன் இல்லாதனால. சோ எனக்கு வந்து கேன் எனக்கு தெரியும், நான் இந்த மனுஷனை பிட்ச்ல போட்டா இவன் வந்து 38 கேம்ல 30 கோல் அடிச்சிருவான். அவன் வந்து எல்லா பிளேயர்ஸையும் உள்ள கொண்டு வருவான். டாட்டனம்க்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போங்க, யூ நோ there is definitely a goal from கேன். லைக் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி. சானுக்கு எனக்கு சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் அந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னு எனக்கு தோணுது பர்சனலா. பட் தென் ஐ ஹவ் சீன் லைக் மெனி பீப்பிள் புட் சான். எனக்கு பர்சனலா வந்து சான் ஐ டோன்ட் கன்சிடர் ஒர்க்கர்ஸ் ஒரு லெவல் கீழே அந்த ஜோன்ல தான் ஐ கீப் சான். ஓகே சபரி வரலாம். அவசரப்படாதடா. பெர்னாண்டஸ் தான சொன்னீங்க ஒரு 4 மாசம். இல்ல அவசரப்படாத. திருந்திட்டான்ல, திரும்பி மனுஷன் திருப்பி அடிக்கிறீங்க. ஆமா ஏற்கனவே என்னையா புண்பட்டு போச்சு. எரிக்சன் இருக்கான், அவனா இருக்கான். விட்டா நீ வந்து ராவுல விடு, ராவுல தூக்குப்பா, ராவுல ஷோல்டர் தூக்குப்பா. காசமிரோ கூட மேட்ரிட்ல இருக்கப்ப வேர்ல்ட் கிளாஸ். ஆனா ஆமா வேர்ல்ட் கிளாஸ் தான், அப்படிதான்ப்பா வேர்ல்ட் கிளாஸ். நான் பிளேயரா சொல்றேன். இந்தியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, யுனைட்டட் வந்தோனே எல்லாம் கம்மி ஆயிடுறானுங்க, அதான் மேட்டர். இல்ல அனி அதுதானே அனி உனக்கு மேட்ரு. நீ வந்து அந்த லீக்ல ஆடினாலும் இந்த லீக் ஆடலாம். காஷ்மீர் வந்து வாஷ்ட் அப் பிளேயர் ஏஜே கிடையாது. ஹி இஸ் இன் ஹிஸ் லைக் early 30s. நியாயமா பார்த்தா he can continue playing for until 2 or 3 more years. எனக்கு புரியல, நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேனா? வேர்ல்ட் கிளாஸ் இல்லன்றே ஆமான்றியா? எனக்கு புரியல. இப்போதைக்கு இஸ் நாட் இன் தட் பிராக்கெட் நான் சொல்றேன். இப்போதைக்கு இல்ல இல்ல அதுதான் நான் ஸ்டெர்லிங்க்கு சொன்ன அதே விஷயம் தான் நான் சொல்றேன். இப்போ இப்போதைக்கு காசிமிரோ கேன் இன்னொரு கூட he has very limited skill set. ஆமா, எனக்கு அது வந்து it's a part of எனக்கு டிஃபைன் பண்ணும்போது வேர்ல்ட் கிளாஸ் லிமிட்டட் skill set இருந்தா I wouldn't say his world. அதனால தான் நான் டிஆஸ் போடல. வந்து ஃப்ரெங்கி டியாங் வாங்கணும்னு சொல்லி சொன்னாரு. பட் போர்டு வந்து யுனைட்டட் போர்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா they bought காசமிரோ. நாங்க எல்லாரும் ஓகே டெனாக் சொல்றத விட காசமிரோ வாங்கிட்டாங்க. காசமிரோ 5 டைம் UCL வின்னர். பட் விளையாடுறப்ப லைக் he is very good at tackling. இதான் பிரேக்கிங் அப் தி கேம் தான். அதுக்கப்புறம் கேரிங் தி பால் ஃபார்வர்ட் வந்து ராட்ரி is able to do it. பட் காசமிரோ வந்து கேரிங் தி பால் ஃபார்வர்ட் அதெல்லாம் கிடையாது. பட் நோ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ல அந்த நாங்க எப்படி இருக்கோம்? பொட்டன்ஷியல் யார் சொல்றீங்க நீங்க? பொட்டன்ஷியல் கர்னாச்சோ CR 18 இயர்ஸ்ல சொன்னாதீங்கடா. டேய் ப்ளீஸ் ரா, இப்போதான்டா வராங்க. மாசத்துக்கு முன்னாடி வாங்குன அடியே இன்னும் சால்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் ஒண்ணுதான் சபரி சொல்லுவேன். திருப்பி 4 மாசத்துக்கு அப்புறம் ஷோ வரும்போது நான் கர்நாச்சோ தெரியாதரமா சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்க கூடாது. அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஹோப்ஃபுல்லி ஸ்டார் பாய் வந்து அப்படி பண்ண மாட்டான். ஸ்டார் பாய் ராஷ்வர்ட் அம்ஸ்ட் புது ஸ்டார் பாய் கர்நாச்சோ கூட்டி முடியல. See, I have more confidence in Mainu than I have in Garnacho. மைனோ மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு பேருமே 18 வயசு பசங்கடா, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும், நிறைய கேம் ஆடணும். அதான் சொல்றேனே, எனக்கு தெரிஞ்சு I expect another apology coming in 4 months. இல்ல, I am saying I have more confidence in Mainu doing his role than with Garnacho. ஏனா Garnacho போன சீசனும் he's played at least 20 games போன சீசன் ஆடுனா. ஸ்டார்ட்ஸ் பண்ணல, பட் 20 games ஆடுனா. and I expected more from Garnacho in the season. போன சீசன் விளையாண்டதுக்கு இந்த சீசன் விளையாண்டதுக்கு I definitely expected more. I expected ஒரு learning. அந்த லேர்னிங் இல்ல. இந்த 2 கேமா அவன் கத்துக்கிட்டது கடைசி 19 கேமா அவன் கத்துக்கல எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட். இல்ல அதனால I have more confidence in Mainu, but
I don't think we should rate அவ்வளவு சின்ன பசங்க கொஞ்சம். ஆமா டெஃபினெட்லி. அப்ப செல்சி ஒரு சர்டன் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எல்லாம் ஒரு லிமிட் தான் ப்ரோ. இல்ல அப்ப செல்சி கார்னர் புள்ள புடிச்சிட்டு வரவங்கள பத்தி தான் பேச வர அந்த நேரத்துல. அதான் சொல்றேன். But coming to Liverpool, I think three players, Salah, Van Dijk and Alisson. I think those three. Bro, Trent. Trent has flaws. He's still not world class. But Arun ஒரே ஒரு செகண்ட் Arun, but Trent வந்து he has like அந்த ஒரு பாசிங்கா சரி லாங் பால் சரி, he is the best in the world. I'll give it to him. அதனாலே I'll give him world class. He is the best. Dude, அவ ரைட் பேக் man. சரி இப்ப நீ தைரியமா Trent ரைட் பேக் போட்டு நீ ஒரு டிஃபென்ஸ்ல இறங்குவீங்க. Arun. We are putting Trent in midfield. Is he world class? இல்ல எனக்கு எல்லாமே அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். அப்ப வந்து he is not had a big variety. இல்ல நீ அவன மிட்ஃபீல்ட்ல போடு, எவ்வளவு மேட்ச் மிட்ஃபீல்ட் ஆடி இருக்கான்னு கேப்பேன் நெக்ஸ்ட் நான் தான் கேப்பேன். நீ அவன் மிட்ஃபீல்ட்ல என்ன சொல்றேன், நான் போட்டா வந்து அவன் பொட்டன்ஷியல் கூட இல்லன்றேன் நான் போட்டாலுமே அவனோட ஸ்ட்ரென்த் பாசிங் அது மேக்ஸிமைஸ் ஆகும். பட் இஸ் ஹி குட் அட் டாக்லிங்? ஒரு மிட்ஃபீல்டரோட ரோல் பாஸ் பண்றது உண்டுதானா? அவன் ஆஃப் த பால் எவ்வளவு பண்ண முடியும்? அவனால டாக்கிள் பண்ண முடியுமா? இதெல்லாம் क्वेश्चन வருது இல்ல. இதனால தானே நான் ரைட் பேக்காலேயே அவனை வந்து எனக்கு வந்து ஜெனுவினா whatever he brings to the game, it works perfectly for Liverpool system. But இந்த ஒரு பெப்போட சிஸ்டம்ல கொண்டு போய் நீ அவனை போட்டேன்னா அதே இம்பாக்ட் வருமான்னு கேட்டா எனக்கு வர முடியாதுன்னு நான் சொல்லுவேன். நீ அதுதான் வந்து ஒரு இப்போதைக்கு அதான் சொல்றேனே கௌதம், நீ அவனை இப்போதைக்கு ஒரு ஹைபிரிட்டா பார்க்க கூடாது. அவனை நீ வந்து மிட்ஃபீல்டா போட்டா எப்படி என்ன பண்ணுவான், மிட்ஃபீல்டா போட்டா அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான்ற குவெஸ்டினே இருக்க கூடாது. ஏன்னா ரைட் பேக்ல போறதா அவனோட பெஸ்ட் பொசிஷன் ரைட் பேக் தான் இப்போதைக்கு. அவனை மிட்ஃபீல்ட்ல போட்டு பெர்ஃபார்ம் பண்ணா அவனோட சாம்பிள் சைஸ் இஸ் வெரி லெஸ். நாட் ஈவன் 12. எனக்கு என்ன சொல்லுவேன்னா லைக் நான் பார்த்ததுல இருந்து ட்ரெண்ட் ஐ ஹவ் சீன் லைக் கன்சிஸ்டன்ட்டா ஒரு 3 to 4 சீசன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். நான் ஃபுட்பால் பார்க்கறதுல இருந்து. சோ ஐ ஃபீல் லைக் சர்டன் கேட்டகரி உங்க லிவர்பூலோட கேடிபி வந்து ட்ரெண்ட் தான் எனக்கு தோணுது. ட்ரூ அதேதான் கார்த்திக் நான் சொல்றேன். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ட்ரெண்டோட கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே செம. அந்த லெவல்ல எடுத்தோம்னா இஸ் சூப்பர். பட் இஸ் a ரைட் பேக். அவன் ரைட் பேக்கோட டியூட்டிஸ் எப்படி பண்றான்? அந்த ரைட் பேக்கோட டியூட்டிஸ் வச்சு தான் அருண் எனக்கு ஒரு யூ கான்ட் ஸ்டிக் டு பொசிஷன். பட் ட்ரெண்ட் வந்து லைக் he is the best at what he does. அதனால அவன் வேர்ல்ட் கிளாஸா? அப்ப ஒரு பிளேயர் வந்து அந்த ஒரு விஷயத்தை ஒண்டி பண்ணி மிச்ச எல்லாத்துலயும் கேவலமா பண்ணானா அவன் வேர்ல்ட் கிளாஸ் நீ ஒத்துப்பியா? இல்ல நான் ஆக்சுவலா இதெல்லாம் கேட்க வந்தேன். நான் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஸ்லாண்டரும் பண்ணிருக்காங்க லிவர்பூல் ஃபேன்ஸ். அதேதான். Yes, but every player goes through the same தானே. இல்ல நான் அப்படி சொல்லல. When he is world class you can't have both flaws in front and back. You can't have like polarity of differences in going front and polarity of differences at the back. அப்படிதான் நான் சொல்றேன். You can't be a world class player at attack and you become world class when you have one skill that no one has. இல்ல கௌதம் நான் அப்படி சொல்லல. இந்த மேட்ச் இம்பாக்டே எடுத்துக்கோங்க. You can't be world class at attack and shit at defense. You have to have best of both worlds. இதே பாயிண்ட் தான். What pros world class ah? Name me another best set piece taker in the Premier League right now who is better than him right now. James Ward-Prowse world class. We are talking about difference making Arun inga. Ward-Prowse பண்ணாத difference ah. Ward-Prowse ஓட பண்ணாத difference ah. When he gets a free kick இங்க அப்படி Ward-Prowse is better than Trent நான் சொல்லுவேன். நம்ம வந்து ஒரு விஷயம் பேசுறோம். அவனோட ஒரு ஸ்கில் அந்த ஒரு ஸ்கில் அதான் சொல்றேன். ஒரு ஸ்கில் எனி டெட் பால் சிச்சுவேஷன் நீங்க வந்து Ward-Prowse என்ன பண்ணுவீங்க? Trent is not ஒரு skill. He influences the entire Liverpool game. அதையே ஒத்துக்க மாட்டீங்க. I would like to add one more. நான் இன்னும் சொல்லவே இல்ல. அவன் என்னோட டிஃபெண்டர் ஆச்சு. டிஃபெண்டர் வந்து டிஃபெண்ட் பண்ணாம எனக்கு கோல் போட்டானா அவனால கோல் போச்சுனா எனக்கு இல்ல bro. This season okay yeah பெரிய சாம்பிள் ஸ்பேஸ் இல்ல. This season the system has changed to adapt to Trent. He is not got caught out even once this season. இந்த சீசன் ஃபுல்லா ஒரு 3 சீசன் நான் சொல்றேன். ஒரு சீசன் கூட ஃபுல்லா ஆடாதப்ப நான் எப்படி வேர்ல்ட் கிளாஸ்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா நான் சொல்றேன். the problem is அதன சொல்றேன்ல. இப்போ வேர்ல்ட் கிளாஸ்னா we agreed upon saying if he is a difference maker for a particular team, for a particular setup, for whatever. இல்ல அது என்னோட வியூ கௌதம். அது என்னோட வியூ. அது எல்லாரும் அக்ரி பண்ணாங்களான்னு தெரியல. but my view is that I agree. But Trent வந்து ஒரு kind of rare Trent வேர்ல்ட் கிளாஸ்னா நான் சாக்கா வேர்ல்ட் கிளாஸ் சொல்லுவேன்ப்பா. இன்டர்நேஷனலா பெர்ஃபார்ம் பண்றேன் சாக்கா. நான் தாராளமா சொல்லுவேன் சாக்கா வேர்ல்ட் கிளாஸ். ஓகே வாங்க அப்ப கார்த்தி நீ சொல்லு கார்த்தி.
எல்லாரும் எனக்கு இல்ல ஐ ஃபீல் லைக் Trent has contributed more to Liverpool than Saka. So அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவேன். சாக்காவோட பெஸ்ட் சீசன் நீங்க எனக்கு எது சொல்லுங்களா? போன சீசன் மாதிரியே சாக்கா இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணான்னு எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி கிடையாதுல்ல, அதுதான் நம்ம கேக்குறோம். அதுதான் நான் சொல்றேன். நான் சாக்காவை டிஃபெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி நான் ட்ரெண்ட் எல்லாமே கொடுக்குறான். இஸ் அன்பிலீவபிள் when கோயிங் ஃபார்வர்ட்ல அவன் பாசிங்ல எல்லாமே ஓகே. பட் எனக்கு அவன் டிஃபென்சிவ்லி அவனை வச்சு தைரியமா உள்ள இறங்க முடியுமான்னு கேட்டா நான் இறங்க மாட்டேன். என்னோட பாயிண்ட் ஆனா கிளாப் இறங்கி ஒரு பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் லீக் கிளாப்போட சிஸ்டம் அழகா வந்திருக்கேடா. அதுதான் நான் சொல்றேன். அப்போ நீங்க ராட்ரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி ராட்ரி சொல்லுங்க. சிஸ்டம் பிளேயர்ஸ்ங்க, வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் அபார்ட் ஃப்ரம் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ will obviously be system players. ரொனால்டோ சரி, take Trent as world class. I'll put both. எனக்கு சலீபா இன்டர்நேஷனல் ஆடல, நாளை ஏத்துக்க மாட்டேன். I'll put both Rice and Saka in world class. I will accept with you. Rice and I'll put Thomas Partey 100% Thomas Partey இருப்பான், சாக்காவும் இருப்பான், இவன் இருப்பான். சாக்கா இன்டர்நேஷனல்லயும் பெர்ஃபார்ம் பண்றான், சாக்கா கிளப் லெவல்லயும் பெர்ஃபார்ம் பண்றான், ரைஸும் இன்டர்நேஷனல்ல பெர்ஃபார்ம் பண்றான், ரைஸும் கிளப் லெவல்ல. all about consistency and difference making. அவ்வளவுதான் சொல்றேன். consistency and difference making சாக்கா ரைஸ் ரெண்டு பேருமே செஞ்சிருக்காங்க. வேர்ல்ட் இல்ல ட்ரெண்ட் அளவுக்கு சாக்கா பண்ணல நான் சொல்லுவேன். ட்ரெண்ட் அளவுக்கு சாக்கா ரைஸ் சலீபா யாரோ ஓகே. ட்ரெண்ட் அளவுக்கு யாரோ ஒரு சீசன் மறுபடியும் ரிட்டர்ன் நாங்க வந்து எங்கேயோ இருந்து முடிச்சதுக்கு காரணமே சாக்காவும் எம்எஸ் ஸ்மித்ரோவும் தான். அந்த டீம்ல லக்காசர் மாதிரியான பிளேயர்ஸ் ஆடாதப்பவே இவங்க இம்பாக்ட் பண்ணாண்டா. அருண் ப்ரோ, இது நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. இல்ல ட்ரெண்டோட கான்ட்ரிபியூஷன்ஸ் லிவர்பூல எங்க வச்சது, அவங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்னு பாருங்க. நமக்கு அது எண்ட் ஆஃப் தி டே அதுவும் இருக்குல்ல. நான் இல்லன்னு சொல்லவே இல்லடா, அதெல்லாம் சூப்பர்டா. இப்போ நீ கௌதம் சொன்ன மாதிரி அவனை மிட்ஃபீல்ட்ல போடுங்க, அவன் இதே மாதிரி 2 சீசன் பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் மிட்ஃபீல்ட்ல ஆடணும். இல்ல ஒரே விஷயம் அப்ப நான் 3 மிட்ஃபீல்ட்ல ஆடுறான்னு சொல்லிட்டு இல்ல நான் சொல்றேன். அப்ப 3 பிளேயர் நான் கொண்டு வருவேன். மவுண்ட் ஹேவர்ட்ஸ் அண்ட் வர்னர் 3 பேர் வேர்ல்ட் கிளாஸ் சாம்பியன்ஸ் லீக் ஆடுறாங்க. அப்படி இறங்கு 3 பேர் வேர்ல்ட் கிளாஸ் 3 பிளேயர்னால தான் சாம்பியன்ஸ் லீக் அடிச்சோம், கிளப் வேர்ல்ட் கப் அடிச்சோம். எனக்கு ஒரு டவுட், எல்லாருக்கும் ஒரே ஒரு டவுட். ஹவ் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபன் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இதுக்குள்ள போலாம். முதல்ல வேர்ல்ட் கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்றீங்க எல்லாரும்? அது எனக்கு புரியல. எல்லாத்தையும் கேட்டுட்டு சீதேகராம சித்தப்பான்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ராகுல் அவனுடைய ஒரு பிளேயருடைய வீக்னஸ்னால எதுவுமே ஜெப்பரைஸ் ஆகாம இருக்கணும். இது வரைக்கும் நீ ட்ரெண்டோட சாம்பிள் சைஸ் எடுத்து வச்சுட்டு ட்ரெண்ட்னால அவனுடைய ரைட் பேக் வீக்னஸ்னால games jeopardize agama. There are a lot of situations where it has not ended in Arun, let me say something, seriya. Arun, let me say something. If I take Walker and I put Walker in Liverpool team, I will not get Trent's output from Walker in the attacking phase. நான் அவுட்புட் பத்தி பேசவே இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீ கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் நீ சொல்றேன், ட்ரெண்ட் எடுத்துக்கோ. நான் சொல்லி முடிக்கிறேன். நான் ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எடுத்து ட்ரெண்ட் மேன் சிட்டில போட்டேன்னா பெப் will adapt Trent's ability to cover for the attackingness that he will have on the right flank. Okay. That is the difference. That Klopp is trying to utilize him on the more attacking front. நம்ம வந்து first 2-3 weeksல வந்து சோபஸ்லை பத்தி பயங்கரமா பேசணும். அதுக்கு அப்புறம் சோபஸ்லை has gone silent. Main reason சோபஸ்லை is dropping so much for Trent to advance. Okay. நம்ம போன சீசன் Trent அடி நானே அடிச்சிருக்கேன். ஆனா collectively Liverpool were a big failure last season. Yeah, they were a big failure. Na Klopp wanted Trent to move as high as possible, making him so vulnerable at the back. ஆனா அந்த vulnerability-யை கவர் பண்ண வேண்டிய பொறுப்பு ஹெண்டர்சனுக்கு ஃபெபினியோக்கு இருந்துச்சு. அந்த 2 பேருமே எந்த அசிஸ்டுமே பண்ணல. இப்போ ஒரு ட்ரெடிஷனல் ரைட் பேக் எடுத்துக்கோமே, ட்ரெடிஷனல் ரைட் பேக் will not be as high up as Trent is எல்லா சிச்சுவேஷன்லயும். ரைட் நான் இல்லன்னு சொல்லவே இல்லையா. every situation Trent மாடல் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா every team has doubled up on Trent in defensive situations. அதை எல்லாமே நம்ம எடுத்துதான் ஆகணும். அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. 2 பேரும் Trent மேல இருப்பாங்க every defensive situationல, because they know it is. நான் இதே தானே சாக்காக்கு சொல்றேன். எக்ஸாக்ட்லி அத நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க வேர்ல்ட் கிளாஸ் சொல்றீங்க. சாக்கா very world class. இதுதான் எனக்கு புரியல. நீங்க ட்ரெண்ட போட்டு வேர்ல்ட் கிளாஸ் போடுறீங்கன்னா சாக்காவை போட்டுக்கோங்க. அப்படி சாக்கா வேர்ல்ட் கிளாஸ் இல்லைன்னா ட்ரெண்ட் வேர்ல்ட் கிளாஸ் இல்லை. என்னோட இது அவ்வளவுதான். எனக்கு கன்சிஸ்டன்சி வரல சாக்கா. இப்போ இந்த சீசன் வந்து they have doubled up சாக்கா மேல. what are we getting from சாக்கா? இன்னும் வரல. yeah, we got like 5 goals. yeah, less than 5 goals. நான் இல்லன்னு சொல்லலையே, அதனால தான் நான் சொல்றேன். பெஸ்ட் சீசன்ல சாக்காஸ் பெஸ்ட் சீசன்ல மார்டினெல்லி has scored more goals than சாக்கா.
அதுதான் சொல்றேன்ல, ஓவரால் கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஜாஸ்தியா தானே இருக்கு சாக்காக்கு. கௌதம், நான் உன்ன பாயிண்ட் நான் டினையே பண்ணல. ட்ரெண்ட் இஸ் அமேசிங் அட் வாட் ஹி டஸ். பட் அது ஒண்டி ஒரு ஓவரால் பிளேயர். நம்ம ப்ரூனோ பெர்னாண்டஸ்க்கு வந்து கிரியேட்டிங் மிஷின் பேர் வைக்கிறோம், ஆனா ஓவரால் நல்ல மிட்ஃபீல்டர்னு நீ சொல்லுவியா? இல்ல அருண் ப்ரோ, இப்ப நான் supposed to do for United நான் சொல்லுவேன். இல்ல அவன் வேர்ல்ட் கிளாஸ் இல்ல, அப்ப ப்ரூனோ ஏன் வேர்ல்ட் கிளாஸ் இல்ல? Bruno doesn't decide game. He hasn't shown. அதுதான் சொல்ல வரேன் நானு. நீ நம்பர்ஸ் எடுத்து பாத்தீனா ஓகே, இப்போ அடுத்த 10 கேம்ல எதுவும் பண்ணலையே. ரைட் நீ 10 நீ ஓவராலா ஒரு சீசன்ல எடுத்து பார்த்து நம்பர் ஆஃப் சான்ஸ் கிரியேட்டட் ப்ரூனோ பாத்தீனா he'll be at the top 3 or top 4 எப்பவுமே இருப்பான். ஆனா சரி இல்ல கொண்டு வர மாட்டேங்கிறோம். இல்ல சரி, இப்ப இந்த பாயிண்ட் நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு கேம்ல ப்ரூனோ என்ன பண்ணான் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கணக்குப்படி அவன் பேர்ல இல்ல அதான் இல்ல இன்னைக்கு கணக்குப்படி அவன் பேர்ல 10 சான்சஸ் கிரியேட்டட் இருக்கும். அதான் நான் சொல்றேன். ரெலிகேஷன் டீம் கூட 3 அசிஸ்ட் போட்டுறான், அடுத்த 10 கேம் எதுவும் பண்றது இல்ல. நீங்க ஸ்டாக் அப் பண்ணி பாத்தீங்கன்னா சீசனுக்கு 35 அசிஸ்ட் இருக்கும். அப்புறம் எப்படி நீ கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? அசிஸ்ட்ங்கறதோட ப்ரூனோ இஸ் கைண்ட் ஆஃப் டிஃபரண்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து பால் லூசிங் எபிலிட்டி, லைக் பால் ஹோல்ட் பண்ண தெரியாது, லைக் ஹி இஸ் சோ மச் டிஃபரண்ட். ஆல்வேஸ் அந்த ஹீரோ பால் மாதிரி அந்த எப்பவுமே அந்த ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட் தான். பால் காலுக்கு வந்தா டக்குன்னு யாராவது ஒரு ஆளை பார்த்து நாட் வெல் ரவுண்டட், அதாவது இஸ் நாட் வெல் ரவுண்டட்னு சொல்ல வரேன். எனக்கு நான் சொல்றேன் டிஃபென்சிவ்லி அதுதான் அருண் ப்ரோ, நான் ஒண்ணே கேக்குறேன். வெல் ரவுண்டட்ங்கறத அருணோட பாயிண்ட். இல்ல அது ஓகே, இல்ல அது ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான். எனக்கு நேமியே ரைட் பேக் ஹூ இஸ் டிஃபென்சிவ்லி குட் நவ. எனக்கு நீங்க வேர்ல்ட் ஃபுல்லா யார வேணாலும் சொல்லுங்க. கார்வகால் நீங்க வந்து மட்ரிட் ஃபேன்ஸ்டே கேளுங்க, கார்வகால் டிஃபெண்டிங் பத்தி தெரியும். ரீஸ் ஜேம்ஸ் நான் ஒத்துக்க மாட்டேன். because I have seen Reece James got skinned by Brennan Johnson. நான் Reece Jamesலாம் ஒத்துக்க மாட்டேன். ஒரு வாட்டில இல்ல நான் ஜோக் பண்ணாதடா. ரீஸ் ஜேம்ஸ் வின்னி ஜூனியரை படுக்க போட்டான், லியாவை படுக்க போட்டான். எனக்கு தெரியல நீ என்ன சொல்றேன்னு. இல்ல Brennan Johnson better attacker than Vinicius and Brennan Johnson. எனக்கு புரியல என்ன ஜோக் அடிக்க. இல்ல என்ன பேச விடுங்க. என் பாயிண்ட் அது ராகுல் லைக் அருண் ப்ரோ சொன்னதுக்கு இந்த சிஸ்டம் இப்ப இருக்க மாடர்ன் இதுல ரைட் பேக் டிஃபெண்டர்ஸ் ப்ராப்பர் டிஃபெண்டர்ஸ்ங்கற யாருமே கிடையாது. I think we have moved on. நீங்க லெஃப்ட் பேக் எல்லாம் எடுத்து பாருங்க, there are no proper defenders. எனக்கு தெரிஞ்சு அது உன்னோட ஒபினியன் which I don't agree. நான் சொல்றேன் அவ்வளவு சிம்பிள் bro. என்னோட ஒபினியன் தான், நீங்க யார வேணா கேளுங்க. அதான் நான் சொல்றேன், name the 5 players who is good. It's actually அனிருத் இதுல பண்ண போறீங்களா தெரியல, பட் தட் இஸ் தி ட்ரூத். ஃபுட்பால் ஹஸ் மூவ்ட் ஆன். தேர் இஸ் நோ மோர் ட்ரெடிஷனல் ரைட் பேக் அண்ட் ட்ரெடிஷனல் ரைட் பேக்ஸே கிடையாது. நீங்க கேரி நேவில் மாதிரி எனக்கு 5 பிளேயர் சொல்லுங்க. இல்ல எனக்கு அந்த ட்ரெடிஷனல் ரைட் பேக் வந்து நான் எப்ப இந்த கான்வர்சேஷன்ல வந்தேன், ரீஸ் ஜேம்ஸ் இஸ் நாட் a good defender னு சொல்லும்போது நான் கான்வர்சேஷன்லயே வந்தேன். இல்ல bro, இல்ல நீங்க வந்து ரொம்ப அதுதான் சொல்றேன், நாட் தி பெஸ்ட் டிஃபெண்டர். பெஸ்ட் அதுதான். ஏன் black ஒரே black இல்ல white எடுக்கறீங்க? அதான் நான் சொல்றேன். I think I understand where we are going. நம்ம வந்து இப்போ டிஃபெண்டர் வந்து டிஃபென்ஸ் பண்ணணும்ங்கற ஒரு விஷயத்தை தாண்டி போனதுனால டிஃபெண்டரையுமே நம்ம கோல்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்றோம். I don't know if that is right or wrong. ஒரே ஒரு क्वेश्चन எல்லாருக்கும் ஆக்சுவலா இது ஒரு क्वेश्चन. So I want to say that is a player worth building a system around? If he is yes, then he is world class. If he is no, then he is no. Super. I think Trent is. I think De Bruyne is. I think Bruno Fernandes is. In fact, Bruno Fernandes. Even Reece James. I also feel Saka is. Sakaவை டெவலப் பண்ணாங்கன்னா you should make room for Saka. That is the manager's role to do it. He is not doing it. I think Declan Rice is also capable. Saka is capable solla. He is more than capable to make a system around him. But the manager is not doing it. அது சாக்காவோட பிரச்சனை இல்ல, அது ஆர்சனல் டீமோட பிரச்சனை. The same way for Reece James. Reece James பொறுத்த வரைக்கும் you have to decide whether you want him defensively or you want him 100% offensively. இப்போதைக்கு Reece James is 40% offensively good out of 50, 40% defensively good. Okay, 45% defensively good out of 50. Exactly. I agree with your point, Karthik. அது நம்ம வந்து like we are moving away from defenders just defending. Yeah, that makes sense. எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டு இருக்க பிளேயரை பார்த்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோமே. பேசுங்க. But basically, let's move on from the PL. I want all of you to name one world class player from all the other leagues. Just one.
எம்பாப்பே. Okay, Anirudh. வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் ஃப்ரம் ஆல் தி அதர் லீக்ஸ். It's not. நான் கடைசியா சொல்றேனே, நான் எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மத்தவங்க எல்லாம் சொல்லி முடிக்கிறேன். Anyone else? Mbappe is one. Anyone else? Vinicius Junior. Rahul. ஸ்ரீகார்த்திக் அப்படியே வர சொல்லுங்க பார்க்கலாம். Okay, world class player. எனக்கு அந்த லெவல்ல போடலாமான்னு தெரியல. பட் தென் சீரியால மைக் மேக்னியன் எனக்கு அவன் அந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. I'm going to say Bellingham. நம்மளே பாரு எல்லாருமே அட்டாக்கர்ஸா சொல்றோம். யாராச்சும் ஒருத்தர் டிஃபெண்டர் சொல்றோமா, யாராச்சும் ஒருத்தர் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் சொல்றோம். எல்லாத்தையுமே கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் தானே ஜட்ஜ் பண்றோம் நம்ம. அதுதான் எனக்கு வந்து லைக் நம்ம அப்படி டியூன் ஆயிட்டோம் மொத்தமா எல்லாருமே. இப்போ ஒரு டிஃபெண்டர் பத்தி யோசிங்களேன். ஒரு நல்ல டிஃபெண்டர் யாராச்சும் வந்து மிச்சம் இருக்கிற 5 லீக்ல வந்து வேர்ல்ட் கிளாஸ்னு சொல்ற ஒரு எல்லாருமே சொல்லுங்க. ஆக்சுவலி கிம்மின்ஜே உப்பமேக்கானோ ரெண்டு பேருமே நான் போவேன். கேஎம்ஜே நான் கேஎம்ஜே உப்பமேக்கானோ இல்ல கேஎம்ஜே கிம்மின்ஜே ஐ அக்ரி. நான் வந்து எல்லாத்தையும் தாண்டி டிஃபெண்டர் அட்டாக்கர் எல்லாம் விட்டுட்டு கோல் கீப்பருக்கு பேர் பேசாம கோர்ட்வாஸ் பெட்டர் தென் ஆலிசன். ஆலிசன்லாம் தாண்ட முடியாது. ஆலிசன் இஸ் டாப். எனக்கு கோர்ட்வாஸ் பெட்டர் தென் ஆலிசன். எனக்கு தெரியல. என்னோட ஒபினியன் நான் திருப்பி சொல்றேனே. நான் ஒரே ஒரு செகண்ட் நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். நான் வந்து இதை வந்து இதுக்காக சொல்லல. என்னோட ஒப்பீனியன் நீங்க அக்செப்ட் பண்ணீங்களோ இல்லையோ, it won't change from me. Courtois I've seen at Chelsea, I've seen at Real Madrid, is better than Alisson. Simple as that. Okay, I don't know how you base it. நான் ஏன் Alisson better னு சொல்றேன் because of what he brings to us. ஏனா நாங்க பயங்கர ஓபனா விட்டுட்டு கூட நிக்கலாம் அவன் மேல நம்பிக்கையா. அத வந்து சொல்றேன் நிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. கூர்ட்டோ வந்து செல்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் அவனை நீங்க பாத்திருக்கீங்கன்னு தெரியல. He still maintains the same consistency. He still pulls off the same amount of saves. He pulls magnificent saves. See, I've been most hurt by him. Score from a corner. Champions League final நான் செத்துட்டேன் கர்த்துவ பார்த்து. And I have to agree with that. Man single-handedly lost us the Champions League final. அதெல்லாம் எனக்கு I accept it all together. But அந்த one-on-one situations எல்லாம் I haven't seen கர்த்துவ perform as much as Alisson. அது வந்து I have to accept. அந்த சிச்சுவேஷன் வர அதுக்கு முன்னாடியே எனக்கு அப்படி வந்தா ரொம்ப ரேர். அதத்தான் நான் சொல்ல வரேன். சிச்சுவேஷனே வராது கர்த்துவாக்கு. அந்த லீக்ல எல்லாம் அது வராது. நாங்க ஆடுற சிஸ்டமுக்கு ஏகப்பட்ட சேவ் Alisson பண்ணும். அதனாலதான் சொல்றேன். இல்ல கோர்ட்வாக்கு வந்து லிமிட்டட் ஸ்கில் செட்னு கூட சொல்லலாம். ஒரு ஆலிசன் கம்பேர் பண்ணும்போது, அதாவது கோர்ட்வா இஸ் வேர்ல்ட் கிளாஸ் டெஃபினெட்லி. கம்பேர் டு ஆலிசன் கம்பேர் பண்ணும்போது he has kind of limited skills. ஆலிசன் better கோர்ட்வா. இல்லங்க நான் அதுவும் I will still not agree because நான் பால் பிளேயிங் எபிலிட்டி பாக்கும்போது எனக்கு பெல்ஜியம் ஜப்பான் கேம்லாம் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. அவன் உடனே ஒரு பாலை ரிலீஸ் பண்ணி அந்த 3-2 கவுண்டர் அட்டாக்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த நவரவே முடியல கூட்டுவான்ற ஒரு ஸ்டான்ஸ்ல இருந்து. சோ I don't agree. I agree with Anirudh in this. ஏனா இது வந்து கோல் கீப்பர்னா இது வரைக்கும் கோல் கீப்பர் 2 பேர் சொல்றோம்டா. மைக் மைனன் சொல்றோம், டெர் ஸ்டெகன் சொல்றோம். யோசிக்கிறேன் சாரி டெர் ஸ்டெகன் மைக் மைனன் சாரி டிஃபெண்டர்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர்ஸ் பிரீமியர் லீக் தவிர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். I cannot கிம்மின்ஜே தவிர உப்பமேக்கானோ இஸ் டெஃபினெட்லி கிம்மின்ஜே சொல்றேன் நானு. நீங்க உப்பமேக்கானோ வீக் இன் வீக்லி பாத்தீனா வேர்ல்ட் கிளாஸ் மேட் ஹம்மல்ஸ். அது ஒரு காலம், அது 15 வருஷத்துக்கு முன்னாடி. I think he's still doing it, but he's still doing it bro. எனக்கு வந்து இல்லங்க he's still doing it Anirudh. I feel Dortmund should be much higher on the table. If you are a world class defender, they should அவன் பாவங்க அவன ஒரு டிஃபெண்டர் எவ்வளவுதாங்க பண்ண முடியும். But I agree. I just feel if you are a difference maker, if you are world class, then I feel இல்ல I am a Germany fuck boy, so I can't say anything. So yeah, I don't know. இல்ல எனக்கு வந்து any other defenders, let's finish it. Any other defenders இன்னும் ஒரு சீசன் நல்லானா I'll put Bastoni there. Bastoni. Okay. I know yes class. I think in the season when they have gone under the red. I think the second or something in the league. But யாரு சொல்றீங்க? Inter being talked about much. Inter ஃபர்ஸ்ட் இருக்காங்க இந்த லீக் நினைக்கிறேன். the top Inter பயங்கரமா இருக்கு. ஜாலியா கோல் போட்டு இருக்கானே அவன் பாட்டுக்கு. அவன் கோலுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. Inter பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. So yeah. But once again everyone thank you so much. Hopefully இந்த ஒரு கடைசி क्वेश्चनே வந்து we spoke for an hour.
அட்லீஸ்ட் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப லேட் நைட் இந்தியா, எனக்கு இந்தியாவில் உட்காந்துக்கும் போது தெரியுது எவ்வளவு கஷ்டம் லேட் நைட்ல பண்றது அப்படின்னு. ரியலி தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வேர்எவர் இன் தி வேர்ல்ட் தட் யூ ஜாயின். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் டு தி பேனல் சபரி, ஸ்ரீ கார்த்திக், ராகுல், அனிருத், அருண் அண்ட் ஆன் ஃபுட்பால் பேஜ் behalf of that myself. Thank you all so much. எல்லாருமே வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் to everyone. Next week we'll be back. The remaining 5 games நடக்கும். Hopefully அங்க எல்லாம் உங்களை பார்க்கறோம். பட் அது வரைக்கும் ஹாப்பி பொங்கல். அண்ட் எல் கிளாசிக்கோ 60 minutes 3-1 இருக்கு. So hopefully அது ஒரு அட்லீஸ்ட் க்ளோஸா வருவாங்களான்னு தெரியல. ரியல் மெட்ரிட் பார்சிலோனா மெட்ரிட் ஆர் பாசிங் இட் ரைட் நவ. Thank you all so much. கூடி சீக்கிரம் அடுத்த வீக் மீட் பண்ற வரைக்கும் this is Gautam and the entire team signing off. Take care. Bye bye. Thank you guys.